யோபுவின் சரித்திரம், முதலாவது அதிகாரம், முதல் 2 வசனங்கள். ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாயிருந்தான். அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். ஊத்ஸ் என்கிற தேசத்தில் யோபு என்கிற ஒரு மனிதன், அவனுடைய குடும்பம், அவனுடைய மனைவி, பிள்ளைகள், அவனுக்கு இருந்த சொத்துக்கள், அவன் வாழ்க்கையில் அவன் சந்தித்த பிரச்சனைகள், அதுதான் இது யோபுடைய சரித்திரத்தில் எழுதப்பட்டிருக்கிறார். இது உண்மையாய் நடந்த சம்பவம். இந்த யோபின் சரித்திரம் என்று அது எழுதப்பட்டிருக்கிறார். வேத அறிஞர்கள் சொல்கிறாங்க, இதுதான் முதலாவது எழுதப்பட்ட புஸ்தகம் என்று சொல்கிறார்கள். ஆதியாகமம் எழுதப்படுவதற்கு முன்பாகவே யோபுடைய சரித்திரம் எழுதப்பட்டு விட்டது என்பதாக வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். இந்த உண்மையாய் நடந்த அந்த சம்பவத்திலிருந்து ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு பேச விரும்புகிறார். பல அருமையான சத்தியங்களை இந்த யோபுடைய சரித்திரத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த முழுமையாய் நம்ம தியானிக்கணுமானா பல காரியம் இருக்கிறது. ஒரு பக்கம் யோபுடைய தேவன், அவருடைய கிரியைகளை நாம் இந்த புஸ்தகத்தில் பார்க்க முடியும். இன்னொரு பக்கத்தில் யோபு எப்படிப்பட்ட இருதயத்தோடு செயல்பட்டார். 2 காரியத்தை நீங்கள் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் 2ஐயும் இன்றைக்கு தியானிக்க முடியாது. யோபின் தேவன் என்கிற தலைப்பில் தேவன் யோபுடைய சரித்திரத்தில் எப்படி இடைப்பட்டார், அதை குறித்து சில காரியத்தை இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள முடியான்னு இருக்கிறேன். முதலாவது, இந்த யோபு என்கிற மனிதனை பாருங்கள். ஊத்ஸ் என்கிற அந்த தேசம், அந்த தேசத்தில் இவருக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் இருந்தார்கள். அவருடைய மனைவி 10 பிள்ளைகளோட அவர் வாழுகிறார். 3ஆம் வசனத்தை வாசிக்கும்போது அவருக்கு இருந்த ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள், வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள் திரளாயிருந்தார்களாம். அதனால் அவர் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாயிருந்தார். யோபு ஒரு பெரிய செல்வந்தர். அவருக்கு ஏராளமான சொத்துக்கள் இருந்தது. அந்த காலத்தில் மந்தைகளை வைத்து தான் கணக்கிடுவார்கள். யோபுக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய செல்வ சீமானாய் வாழ்ந்து கொண்டிருந்தவர் என்று யோபை குறித்து சொல்ல முடியும். இந்த யோபுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் தான் இந்த யோபுடைய சரித்திரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஊத்ஸ் என்கிற தேசம் எங்கு இருக்கிறது? ஒரு சமயம் ஓமான் நாட்டிற்கு ஊழியத்திற்காக நாங்கள் சென்றிருந்தோம். மஸ்கட் இருக்குதுல்ல, ஓமான் நாடு. அங்கே சலாலான்ற ஒரு பகுதி இருக்கிறது. மஸ்கட்லேருந்து விமானத்தில் போகணும். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் விமானத்தில் போனால் சலாலா அப்படின்ற ஒரு இடம் இருக்கிறது. அது வளைகுடா நாடுகளை சார்ந்த ஓமான் நாட்டினுடைய ஒரு பகுதி தான் சலாலா என்பது. இந்த வளைகுடா நாடுகளுக்கு போனால் வனாந்தரத்தை தான் பார்க்க முடியும், செழிப்பை பார்க்க முடியாது. எங்கே பார்த்தாலும் வனாந்தரம். ஆனால் இந்த சலாலா என்கிற இடத்துக்கு போனால் நம்ம ஊர் கேரளா மாதிரி இருக்குது. தென்னந்தோட்டம் இருக்கிறது, வாழைத்தோட்டம் இருக்கிறது, வயல்வெளிகள் இருக்கிறது. எனக்கு ஆச்சரியம், வளைகுடா நாடுகளில் இப்படி ஒரு இடம் இருக்கிறதா என்று நான் ஆச்சரியப்பட்டேன். மலைப்பகுதிகள் இருக்கிறது. அந்த மாதிரி அந்த மக்கள் மத்தியில் ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள் மந்தை மந்தையாக இருக்கிறதையும் நான் பார்த்தேன். அப்போ அங்கே உள்ள தேவ பிள்ளைகள் சொன்னாங்க, பிரதர், யோபு வாழ்ந்த இடம் இதுதான், இங்கே தான் யோபு வாழ்ந்தார், அவருடைய கல்லறை இங்கே இருக்கிறது என்று சொல்லி எங்களை அழைத்து கொண்டு போனார்கள். யோபுடைய கல்லறை இருக்கிறதை காண்பிக்க அழைத்து கொண்டு போனார்கள். அந்த சலாலா என்கிற இடத்துல அவருடைய கல்லறை இருக்கிறது, அதை பாதுகாத்து வருகிறார்கள். உண்மையில் பைபிளில் சொல்லப்பட்ட காரியங்கள் அந்த பகுதியில் கண்கூடாக பார்க்க முடிந்தது. யோபுக்கு பெரிய ஒட்டக பண்ணை இருந்தது. நாங்கள் போன போது பார்த்த 100கணக்கான ஒட்டகங்கள் மந்தையாய் நிற்பதை பார்க்க முடிந்தது. ஆடு மாடுகள் அங்கே பார்க்க முடிந்தது. மற்ற வளைகுடா நாடுகளில் பார்க்க முடியாது. அப்படி ஆடு மாடுகள்
மக்கள் வச்சு மேய விட்டு அவங்க பராமரிக்கிறத பார்க்க முடியாது. ஆனால் இங்கே அதை பார்க்க முடிந்தது. அதனால இது யோபு வாழ்ந்த இடமாக இருக்க முடியும் என்பதை உறுதிப்படுத்த முடிகிறது. என்ன இருந்தாலும் இது உண்மையாய் நடந்த ஒரு சம்பவம். அந்த யோபு என்கிற ஒரு பக்தன், அவன் தேவனுக்கு பயந்து நடக்கிறவன், உத்தமமாய் நடக்கிறவன், தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்து நடக்கிற ஒரு நல்ல தெய்வ பக்தி உள்ள ஒரு மனிதன். அவன் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் யோபுடைய சரித்திரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவது, இந்த யோபின் தேவன் எப்படிப்பட்டவர்? ஆண்டவர் யோபுடைய வாழ்க்கையில் இடைப்பட்ட அந்த காரியம் என்ன? முதலாவது, யோபு 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும்போது ஒரு அருமையான சத்தியம் அங்கே சொல்லப்படுகிறது. யோபு 1:10 வாசிக்க கேட்போம். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. முதலாவது ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். யோபையும் அவனுடைய குடும்பத்தையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆண்டவர் வேலி அடைத்து பாதுகாத்தார். யோபின் தேவன் எப்படிப்பட்டவர்? வேலி அடைத்து பாதுகாக்கிற தேவன். யோபுவை சுற்றிலும் அவனுடைய குடும்பம், அவனுடைய சொத்துக்கள், பிள்ளைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் வேலி அடைத்து பாதுகாத்தார் என்று வசனம் சொல்லுகிறார். ஒன்றை நாம் அறிந்து கொள்ளணும். நாம் எப்போ ரட்சிக்கப்பட்டு இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாய் மாறுகிறோமோ, அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுகிறோமோ, நமக்கு ஆண்டவர் ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறார். நம்மை சுற்றிலும் ஒரு வேலி அடைத்து நம்மை தேவன் பாதுகாக்கிறார். நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய தொழில், நம்முடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாக்கிறார் என்கிற சத்தியத்தை யோபுடைய சரித்திரம் நமக்கு சொல்லுகிறார். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தா உங்களை ஆண்டவர் வேலி அடைத்து பாதுகாக்கிறார் என்று அர்த்தம். பாவத்தை விட்டு மனம் திரும்பி அவருடைய பிள்ளையா மாறினா தேவனுடைய பாதுகாப்பின் வேலி நமக்காக வைக்கப்படுகிறது என்று அர்த்தம். அதை தேவ பிள்ளைகள் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் என்னை வேலி அடைத்து பாதுகாக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்ல வேண்டும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என்னை வேலி அடைத்து பாதுகாக்கிறார் என்று. உண்மையாவா? அல்லேலூயா. உண்மையா கர்த்தர் என்னை வேலி அடைத்து பாதுகாக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசித்து தினமும் தேவனுக்கு நன்றி சொல்லணும். என்னை பாதுகாக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வீட்டை, என் பிள்ளைகளை, என் சொத்துக்களை நீர் பாதுகாக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை சுற்றிலும் நீர் வேலி அடைத்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் நாம் வாழ்கிற உலகத்தில் நம்மை சேதப்படுத்தும்படியான ஆபத்துகள் சூழ்ந்திருக்கிறது. பொல்லாத மனிதர்களால் உண்டாகிற ஆபத்து, இயற்கையினால் உண்டாகிற ஆபத்து, அசுத்த ஆவிகளால் வரக்கூடிய ஆபத்துகள் இந்த நம்முடைய சுற்றிலும் காணப்படுகிறது. எந்த நேரம் என்ன விதமான ஆபத்து வரும் நமக்கு தெரியாது. திடீரென்று ஒரு விபத்து வந்து விடுகிறது, திடீரென்று ஒரு ஆபத்து வந்து விடுகிறது, திடீரென்று பொல்லாத மனிதர்களால் சில சமயம் நாம் பாதிக்கப்பட்டு விடுகிறோம். இப்படிப்பட்ட ஆபத்துகள் நிறைந்த உலகத்திலே நம்ம வாழுகிறோம். ஆனால் நாம் பயமில்லாதபடி சந்தோஷமாய் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு காரணம் என்ன? இஸ்ரவேலை காக்கிற தேவன் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. நம்மை வேலி அடைத்து ஆண்டவர் பாதுகாக்கிறாராம். அந்த மாதிரி யோபை பாதுகாத்த தேவன் என்னையும் பாதுகாக்கிறார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் நம்ம பாதுகாக்கிறதை பல சம்பவங்கள் மூலமாய் அறிந்து கொள்ள முடியும். உங்கள் வீட்டில் கூட சில சம்பவங்கள் அப்படி நடந்திருக்கலாம். நான் அமெரிக்கா தேசத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்த போது லாஸ் ஏஞ்சலஸ் பட்டணத்தில் ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்கள், ஒரு நாள் அவங்க ஒரு இடத்திற்கு என்னை காரிலே அழைத்து கொண்டு போனார்கள். அப்படி போகும்போது அந்த மலை பகுதியில் ஒரு பகுதி முழுவதும் நெருப்பினால் தீப்பிடித்து அந்த வீடுகளெல்லாம் எரிந்து சாம்பலாகி கிடந்தது. அப்படியே அங்காங்கே அவைகள் எரிந்து கிடந்ததை பார்க்க முடிந்தது. அங்கே வந்து திடீரென்று இந்த வெயில் காலத்தில் காட்டு தீ பிடித்து கொள்ளும். ஒவ்வொரு வருஷமும் பல ஏக்கர் நிலங்கள்
காட்டுத்தீ பரவி அழித்து விடும். அதை அணைப்பதற்கு பல போராட்டம் செய்வார்கள். விமானத்தில் ஹெலிகாப்டர்லாம் கொண்டு வந்து அந்த நெருப்பை அணைப்பதற்கான மருந்துகளை தூவுவார்கள். இதை கண்கூடாக நான் பார்த்துருக்கிறேன். டிவியில் கூட காமிச்சிருப்பாங்க. இந்த வருஷம் கூட அந்த மாதிரி நடைபெற்றது. என்னை அழைத்து கொண்டு போன அந்த ஊழியக்காரர் சொன்னார், பிரதர், இந்த ஏரியாவில் பாருங்கள், நூற்றுக்கணக்கான வீடுகள் இருந்தது. காட்டுத்தீ பரவி வந்ததுனால போலீஸ் உடனே தலையிட்டு அந்த இடத்த காலி பண்ணிடுங்க, உங்கள் வீட்டை விட்டு வெளியேறிடுங்க, காட்டுத்தீ வந்து கொண்டு இருக்கிறது, அதனால உங்களை வீட்டை காப்பாற்ற முடியாது, உயிரை காப்பாற்றி கொள்ளுங்கன்னு சொல்லி எல்லாரையும் வீட்டை விட்டு போக சொல்லிட்டாங்க. எல்லாருமே சில முக்கியமான பொருட்கள் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். அங்கே ஒரு வீட்டில் ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் இருந்தாங்க. நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்தவங்க, ரட்சிக்கப்பட்ட ஒரு குடும்பம். அவங்களுக்கும் அங்கே தான் வீடு இருக்கிறாரு. ஆனால் அவங்க வீட்டில் இல்லை, அவங்க வெளியூர் போயிருந்தாங்க. வீட்டில் ஆள் கிடையாது. வீட்டை பூட்டிட்டு வெளியூர் போயிருந்தார்கள் நெருப்பு வந்த சமயம். ஆனால் அவங்களுக்கு தெரியாது. தினமும் வீட்டில் குடும்ப ஜெபம் செய்வாங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளாக சாட்சியாக வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. இப்போ அந்த நெருப்பு பரவி ஒவ்வொரு வீடாக தீப்பற்றி கொண்டு வந்தார். அந்த பகுதியில் இருக்கிற அத்தனை வீடும், சுற்றிலும் இருக்கிற வீடுகள் எரிந்து விட்டது. இந்த ஆண்டவரை நேசிக்கிற விசுவாச பிள்ளைகள் வீடு மாத்திரம் நெருப்பு பற்றாதபடி அப்படியே நின்று கொண்டிருந்தது. அல்லேலூயா! அதுதான் ஆச்சரியம். அந்த சுற்றிலும் இருக்கிற அத்தனை வீடுகளும் நெருப்பினால் எரிந்து விட்டது. இந்த ஒரு வீடு மாத்திரம் நெருப்பினால சேதமடையாதபடி அப்படியே நிற்கிறார். நான் கண்ணால் அதை பார்த்தேன். என்னை காமிச்சாங்க, பாருங்க பிரதர், அந்த வீடை, அந்த பகுதியில் ஒரு வீடும் இல்லை, எல்லாம் நெருப்பினால அழிந்து விட்டது. இந்த ஒரு வீடு மாத்திரம் இருக்கிறது. அது ஒரு விசுவாசியனுடைய வீடு, ஜெபம் பண்றவங்களுடைய வீடு, கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வீடு. அந்த நெருப்பு பயங்கரமாய், காட்டு நெருப்பு அந்த பகுதியில் இருக்கிற அத்தனை வீடுகளையும் எரித்த போதிலும் இந்த வீட்டு எல்லை வரைக்கும் நெருப்பு வந்திருக்கிறது. அதற்கு ஒரு அடையாளமா பாருங்க, அந்த வீட்டினுடைய ஒரு மர தூண் வரைக்கும் அந்த நெருப்பு பிடித்திருக்கிறாரு. அப்புறம் அணைந்து விட்டார். போலீஸுக்கு ஆச்சரியம், அங்க இருக்கிற ஃபயர் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆச்சரியம், எப்படி இந்த ஒரு வீடு மாத்திரம் தீ பற்றாமல் இருந்தது? சுற்றிலும் இருக்கிற அத்தனை வீடும் நெருப்பினால் அழிந்து விட்டது. இந்த ஒரு வீடு மாத்திரம் அந்த எல்லை வரைக்கும் நெருப்பு வந்திருக்கிறது. அதுக்கு மேலே எப்படி இந்த வீடு நெருப்பு பற்றாமல் இருந்தது? யாராலையும் விளங்கி கொள்ள முடியவில்லை. ஆனால் அந்த தேவ பிள்ளைகளுக்கு தெரியும், கர்த்தர் இந்த வீட்டை சுற்றிலும் வேலி அடைத்து பாதுகாக்கிறார். அல்லேலூயா! அதுதான் ஆண்டவர். தேவனுடைய பிள்ளைகள் நம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரை, நானும் என் வீடும் என் பிள்ளைகளும் என் சொத்துக்களும் உமக்கு சொந்தம் ஆண்டவரே என்று அர்ப்பணித்து வாழும்போது தேவன் நம்மை சுற்றிலும் ஒரு வேலி வைக்கிறார். யோபை சுற்றிலும் கர்த்தர் வேலி வைத்து விட்டார். அப்ப எந்த ஆபத்து வந்தாலும் அந்த எல்லை வரைக்கும் வரும், அந்த எல்லையை தாண்ட முடியாது. ஆமென். அந்த மாதிரி தான் இன்றைக்கும் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய பிள்ளைகளையும் வேலி அடைத்து பாதுகாத்து வருகிறார். அல்லேலூயா! நீங்க தினமும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஆண்டவரே, யோபை வேலி அடைத்து பாதுகாத்ததை போல எங்களை நீர் பாதுகாத்து வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். என் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். உங்களுடைய வாகனத்தை ஆண்டவர் வேலி அடைத்து பாதுகாக்கிறார். விபத்துகள், ஆபத்துகள், சேதங்கள் வராதபடி ஆண்டவர் பாதுகாக்கிறார். உங்க வீட்டை சுற்றிலும் வேலி வச்சிடறாரு. உங்களுடைய நிலங்கள், உங்களுடைய தோட்டங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் வேலி வைத்து பாதுகாக்கிறார். உங்க வீட்டில் ஒரு பழைய ஓட்ட சைக்கிள் கிடந்தா கூட யாரும் அதை தொட முடியாது. ஆண்டவர் சொல்லுவார், இது என் பிள்ளைகளுக்கு சொந்தமானது, அதை கூட தொட விட மாட்டார். ஆமென். அந்த அளவிற்கு தேவன் தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். கண்ணுக்கு தெரிந்த ஆபத்து இது, கண்ணுக்கு தெரியாத ஆபத்து வருது நமக்கு. பகலில் பறக்கும் அம்புகள், இரவில் நடமாடும் கொள்ளை நோய்கள், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம். சங்கீதத்தில் இருக்குல்ல, 91ஆம் சங்கீதத்தில், பகலில் பறக்கும் அம்புகள், அம்புகள் பறந்து வருதான். தூரத்திலிருந்து எய்யக்கூடியது அம்பு. பில்லி சூனியம், பில்லி சூனியம் செய்து தூரத்திலிருந்து அசுத்த ஆவியை நமக்கு விரோதமாக ஏவி விடுவாங்க.
நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய வியாபாரத்தை, நம்முடைய சரீரத்தை தாக்குவதற்கு தூரத்திலிருந்து எய்வது தான் அம்பு. தூரத்திலிருந்து அசுத்த ஆவிகளை ஏவி விடுவது நமக்கு விரோதமாக. இருளில் நடமாடும் கொள்ளை நோய்கள் பாருங்க, டெங்கு காய்ச்சல் நடமாடுதுன்றாங்க, திடீர்னு பந்தி காய்ச்சல் வந்துருதுன்றாங்க. கேரளாவில் இருந்து கோழி வாங்காருங்க, கோழி அது பறவை காய்ச்சல் வந்து விட்டதுன்னு சொல்கிறாங்க. எத்தனையோ கொள்ளை நோய்கள் இந்த நம்மை சுற்றிலும் நடமாடுகிறது. ராத்திரியில் இந்த கொள்ளை நோய் நடமாடுமா பாருங்க, பைபிளில் எழுதியிருக்கு, இரவில் நடமாடும் கொள்ளை நோய்கள். அது தெருவில் நடமாடும். எந்த வீட்டில் பாதுகாப்பு இல்லையோ அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிரும், அந்த வீட்டாரை தாக்கிவிடும். அந்த கொள்ளை நோயினுடைய தாக்கம் வந்துவிடும், அந்த ஆபத்து வந்துவிடும். இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத ஆபத்துகள், நமக்கே தெரியாது. அசுத்த ஆவி, பில்லி சூனியம், மந்திரம், இந்த கிரியைகள் எல்லாம் கண்ணுக்கு தெரியாத ஆபத்துகள். நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. அந்த ஆவிகள் நம்ம பக்கத்தில் தான் சுற்றி கொண்டு இருக்கும், நம்முடைய வீட்டை சுற்றி கொண்டு இருக்கும். வீட்டுக்குள்ளே நுழையலாமா, உங்களை சேதப்படுத்தலாமா, ஒரு பயத்தை உண்டாக்கிடலாமா, உங்களுடைய குழந்தைகளை தாக்கிடலாமா, அந்த அசுத்த ஆவிகள் சுற்றி கொண்டு இருக்கும். கண்ணுக்கே தெரியாது. கண்ணுக்கு தெரிகிற ஆபத்துக்கே நம்மளால பாதுகாப்பு இல்லை. கண்ணுக்கு தெரியாத ஆபத்துன்னா எப்படி? ஆனால் நம்முடைய தேவன் சகல ரகசியங்களையும் அறிந்திருக்கிற தேவன். நம்ம வீட்டை சுற்றிலும் கண்ணுக்கு தெரியாத ஒரு வேலியை கர்த்தர் வைத்திருக்கிறார், பாதுகாப்பின் வேலி. இந்த வேலிகளில் இப்போ பாருங்க, எலக்ட்ரிக் அந்த ஃபென்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க, கரண்ட் கனெக்ஷன் கொடுத்து வேலி வச்சிடறாங்க. துஷ்ட மிருகங்கள் வராமல் இருக்க ஷாக் அடிக்கிற மாதிரி கரண்ட் வேலிலாம் வைக்கிறாங்க. அதெல்லாம் கூட தாண்டி வந்துடலாம், கரண்ட்டை கட் பண்ணிட்டா உள்ள நுழைஞ்சிடலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை சுற்றிலும் ஒரு வேலி வச்சுட்டா அதை தாண்ட மந்திர சக்தியால் முடியாது, பிசாசினால முடியாது, சாத்தானால முடியாது. யோபை சுற்றிலும் கர்த்தர் வேலி வச்சிருந்தார். சாத்தான் முயற்சி பண்றான், இந்த யோபுவை சேதப்படுத்தணும், இவன் மூலமாக கர்த்தர் மகிமைப்படுகிறார், அதனால இவனை சேதப்படுத்தணும், இவன் ஆண்டவரை தூஷிக்க வைக்கணும், முறுமுறுக்க வைக்கணும்னு சொல்லி சாத்தான் வந்து ட்ரை பண்றான். அவனுடைய வீட்டுக்குள்ளே நுழைய முடியல. கர்த்தர் வேலி வச்சிருக்கிறார். அவனுடைய 10 பிள்ளைகளை தொடலாமா அப்படின்னு பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புறான். பிள்ளைகளை சுற்றில கர்த்தர் வேலி வச்சிருக்கிறாரு. அவனுடைய ஆடு மாடுகளை சேதப்படுத்தலாமா அப்படின்னு சாத்தான் பார்க்கிறான். அதை சுற்றிலும் கர்த்தர் வேலி வைத்திருக்கிறார். எதையுமே சாத்தானால நெருங்க முடியல. ஏன்னா கர்த்தர் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலி அடைத்து பாதுகாக்கிறார். எவ்வளோ ஒரு அற்புதமான தேவன் நமக்கு இருக்கிறார் பாருங்க. ஆமென், அல்லேலூயா. நம்மை பாதுகாக்கிற ஒரு அற்புதமான தேவன் நமக்கு இருக்கிறார். நீங்க கார்ல போனா உங்களுடைய காரை சுற்றிலும் ஒரு பாதுகாப்பு வேலியை கர்த்தர் வைக்கிறார். நீங்க ஒரு பஸ்ஸில் ஏறின உடனே ஆண்டவர் பார்க்க, என் பிள்ளைங்க இந்த பஸ்ஸில் ஏறி இருக்கிறாங்க, அந்த பஸ்ஸை பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவர் தூதர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். நீங்க ஒரு ட்ரெயின்ல ஏறிட்டீங்கன்னா அந்த ட்ரெயின் உங்கள் நிமித்தம் பாதுகாக்கப்படுகிறாரு. நீங்க ஒரு விமானத்தில் ஏறிட்டீங்கன்னா என் பிள்ளைங்க ஏறி இருக்கிறாங்க, அதை சுற்றிலும் வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று கர்த்தருடைய பாதுகாப்பு அங்கே வைக்கப்படுகிறாரு. நம்ம எங்க போனாலும் நம்மை சுற்றிலும் ஒரு பாதுகாப்பு வேலி வைக்கப்படுகிறார். உங்க பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போறாங்க, தலையில கை வைத்து ஜெபம் பண்ணி அனுப்புறீங்க, அந்த பிள்ளைகளுக்கு என்ன ஆபத்து வரும் தெரியாது. ஆனா கர்த்தர் வேலி அடைத்து உங்களுடைய குழந்தைகளை பாதுகாத்து கொண்டு வருகிறார். அதனால கண்ணுக்கு தெரியாத ஆபத்து நமக்கு இருக்கலாம், ஆனா கண்ணுக்கு தெரியாத வேலி வைத்து கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். ஒரு சமயம் பீகாருக்கு ஊழியத்துக்கு போயிருந்தோம். மிஷனரிமார்கள் அங்க இருக்கிற கிராமங்களில் தங்கி ஊழியம் செய்கிறாங்க. கடினமான இடம், மந்திரவாதிகள் நிறைந்த ஒரு இடத்துல அவங்க ஊழியம் செய்கிறாங்க. ஒரு கணவனும் மனைவியும் மிஷனரிகள் ஒரு கிராமத்தில் தங்கியிருந்து ஊழியம் செய்ய போனாங்க. அவங்க காலையில் ஜெபம் பண்ணுவாங்க, சாயங்காலம் ஊழியத்தை முடிச்சுட்டு வந்து ராத்திரியில் ஜெபம் பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணிட்டு தான் படுப்பாங்க, ஜெபம் பண்ணிட்டு தான் வெளியே ஊழியத்துக்கு போவாங்க. ஆண்டவரை சார்ந்து நின்றார்கள். ஒரு நாள் அவங்க ஊழியத்தை முடிச்சுட்டு வந்து ராத்திரியில் ஜெபம் பண்ணிட்டு படுத்தார்கள். காலையில் எழுந்து பார்க்கும்போது அவங்களுடைய வீட்டை சுற்றிலும், அவங்க குடியிருந்த வாடகைக்கு தான் இருக்கிறாங்க, அந்த வீட்டை சுற்றிலும் ஆயிரக்கணக்கான குண்டூசிகள். குண்டூசி தெரியல, நம்ம இந்த கொடியெல்லாம் பின்பற்றோமே குண்டூசிகள். அந்த வீட்டை சுற்றிலும் அப்படியே ஆயிரக்கணக்கான குண்டூசிகள்.
ஒரு கோடு போட்டு வரைஞ்சி அப்படி அடுக்கி வச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி குண்டூசிகள் வீட்டை சுற்றிலும் ஆயிரக்கணக்காக இருக்கிறாங்க. இவங்க தற்செயலாக வெளியே வந்தவங்க பார்த்தாங்க, என்ன குண்டூசியாக இருக்குது அப்படின்னு அப்படியே போய் பார்த்தா வீட்டை சுற்றிலும் இருக்கிறாரு ஆயிரக்கணக்கான குண்டூசிகள். அப்படியே கோடு போட்டு வரைஞ்ச மாதிரி அவ்வளோ வரிசையாக இருக்குதான். இவ்வளோ குண்டூசிகள் எப்படி வந்துச்சு, இது யார் கொண்டு வந்து வச்சாங்க, இது என்னதுன்னு விளங்கலையேன்னு சொல்லி பக்கத்து வீட்டார்கிட்ட கூப்பிட்டு கேட்டாங்க. எங்கள் வீட்டை சுற்றிலும் இவ்வளோ குண்டூசி இருக்குது, இது என்னதுன்னு கேட்டாங்க. அப்போ தான் அவங்க சொன்னாங்க, நீங்கள் ஊருக்கு புதுசு, உங்களுக்கு தெரியல, எங்கள் ஊரில் மந்திரம் செய்கிறா, மந்திரவாதிகள் மந்திரவாதம் பண்ணும்போது அவங்க இதை செய்வாங்க. அப்போ உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக மந்திரவாதம் செய்திருக்கிறாங்க. என்ன மந்திரமா? மந்திரம் செய்கிற குண்டூசி எப்படி வரும்? அவங்க சொன்னாங்க, அவங்க அசுத்த ஆவிகளுக்கு பலி செலுத்தி மந்திரவாதம் செய்து நிறைய குண்டூசிகளை வச்சு மந்திரவாதம் பண்ணுவாங்களாம். அந்த அசுத்த ஆவிகள் அந்த குண்டூசியை எடுத்துக்கொண்டு வந்து யாருக்கு விரோதமாக மந்திரவாதம் செய்யப்படுகிறதோ அவனுடைய சரீரத்துக்குள்ளே கொண்டு போயிடுமா. ஒரு ஆளுடைய சரீரத்துக்குள்ளே 1000 குண்டூசி போனால் என்ன ஆகும்? அவ்வளோது, அவங்களுக்கே தெரியாது. ராத்திரி தூங்கி கொண்டிருக்கும் போது அந்த அசுத்த ஆவிகள் குண்டூசியை சரீரத்துக்குள்ளே கொண்டு போயிடும். காலையில் பார்த்தா ஆயிரக்கணக்கான குண்டூசிகள் சரீரத்துக்குள்ளே போனால் அவங்க பிழைக்க முடியாது, செத்து போயிடுவாங்க. இந்த மாதிரி மந்திரவாதம் செய்து ஆடுகள் மாடுகள் மனுஷர்களை கூட கொலை பண்ணிடுவாங்களாம் அந்த மந்திரவாதிகள். ஒரு மாடு இறந்துட்டா அது சுட்டரித்து பார்த்தா அந்த உடம்புக்குள்ள ஆயிரக்கணக்கான குண்டூசி இருக்குமா. அவங்க மந்திரவாதத்தினால் அந்த மாடு செத்து போயிட்டுன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. இது வட இந்தியாவில் அந்த மந்திரவாதத்தினுடைய பழக்கம். அப்போதான் அவங்களுக்கு தெரிந்தது, அப்போ நமக்கு விரோதமாக இந்த ஊரில் இருக்கிற மந்திரவாதிகள் மந்திரவாதம் செய்திருக்கிறாங்க. அந்த அசுத்த ஆவிகள் குண்டூசியை எடுத்துக்கொண்டு வந்தது இந்த வீட்டின் எல்லை வரைக்கும் வந்தது. கர்த்தர் அங்கே வேலி வச்சதுனால அந்த அசுத்த ஆவியால் தாண்ட முடியவில்லை. அல்லேலூயா. அந்த குண்டூசி அங்கேயே போட்டு விட்டு போய்விட்டாரு. அந்த வீட்டை சுற்றிலும் குண்டூசி இருக்கிறது, ஒரு குண்டூசி கூட வீட்டுக்குள்ளே வரவில்லை. கர்த்தர் அந்த வீட்டை சுற்றிலும் வேலி அடைச்சதுனால அங்கேயே அந்த குண்டூசிகளை போட்டு விட்டு போய்விட்டாரு. இன்னும் குஜராத்துக்கு மத்திய பிரதேசம் பீல் மக்கள் மத்தியில் ஊழித்து போயிருந்தோம். அங்குள்ள மிஷனரிகள் ஆதிவாசிகளே மிஷனரியாக வந்து ஊழியம் செய்கிறாங்க. அவங்க பாம்பை வச்சு மந்திரவாதம் செய்வாங்களாம். பாம்பு, கருநாகம், இந்த பாம்புகளை வச்சு மந்திரவாதம் செய்து வீட்டுக்குள்ளே அனுப்பிடுவாங்களாம். அந்த பாம்பு ராத்திரியோட ராத்திரி அந்த வீட்டுக்குள்ளே வந்துடும். அந்த குடும்பத்தாரை அது கொத்தி மரணத்தை உண்டாக்கிறோம். ஒரு நாள் காலையில் இந்த ஊழியக்காரர் எழும்பி ஜெபிக்க, ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறார் போகிறதுக்கு, ஊழியத்துக்கு வெளியே போகிறதுக்கு. ஆவியானவர் சொல்கிறாரு, உன் வீட்டுக்குள்ளே இந்த மூலையில் போய் பாரு, ஒரு பாம்பு இருக்குது, உனக்கு விரோதமாக மந்திரவாதம் செய்து அனுப்பி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆவியானவர் வெளிப்படுத்தி இவர் போய் அங்கே இருக்கிற பாத்திரத்தை எடுத்து பார்த்தா ஒரு பாம்பு சுருண்டு இருக்கிறாரு. அதை அடித்து கொண்டு விட்டார். அதே மாதிரி குறிப்பிட்ட வாரத்தில் ஒரு நாள், இந்த குறிப்பிட்ட நாளில் அந்த பாம்பு வருமா. அந்த நாளில் தான் அவங்க மந்திரவாதம் செய்கிறாங்க. இது மாதிரி பல பாம்பு அடித்து கொண்டுட்டார். ஒன்றுமே அந்த வீட்டார் யாரையும் சேதப்படுத்தவில்லை. கர்த்தர் அதை சேதப்படுத்த விடாமல் பாதுகாத்தார். அப்புறம் இவர் ஜெபிச்சார், ஆண்டவரே என் வீட்டுக்குள்ளே அது வரக்கூடாது, இந்த மந்திரவாதம் பண்ணி அனுப்புகிற பாம்பு என் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, நீர் என்னை சுற்றிலும் வேலி அடைச்சி பாதுகாக்கிற தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணினார். அதன் பிறகு பாம்பு அந்த பக்கமே வரவில்லை. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் பாதுகாத்தார். இதெல்லாம் நேரடியாக நான் பார்த்தது. அந்த வீட்டுக்கு போயிருந்தோம், அந்த மிஷனரியை பார்த்தேன். அவங்க ஆச்சரியமாக எனக்கு அப்படியே புல்லரித்து விட்டார், வீட்டுக்குள்ளே பாம்பான்னு சொல்லி. இதெல்லாம் மந்திரவாதத்தில் அங்கே பயன்படுத்தக்கூடிய காரியம். எல்லா இடத்துலும் மந்திரவாதம் பில்லிசுனி செய்கிறவங்க இருக்கிறாங்க. உங்கள் வியாபாரத்துக்கு விரோதமாய், தொழிலுக்கு விரோதமாய், உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய், உங்களுடைய வேலைக்கு விரோதமாய், உங்களுடைய சரீரத்துக்கு விரோதமாய் மந்திரவாதம் செய்யக்கூடிய காரியங்கள் உலகத்தில் உண்டு. பில்லிசுனியங்கள் உண்டு என்று வேதம் நமக்கு சொல்லுகிறார். அதனால தான் இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. அப்போ கண்ணுக்கு தெரியாத ஆபத்து நம்மளை சுற்றிலும் இருக்கிறது. ஒரு காரணமும் இருக்காது, நமக்கு சம்பந்தமே இருக்க மாட்டாங்க, நமக்கு விரோதமாக பில்லிசுனி செஞ்சுக்கிட்டு இருப்பான். பொறாமையினால நம்ம வாழ்ந்திருக்கிறது பிடிக்காம பொறாமையினால் மந்திரவாதம் செய்வாங்க. ஆனால்
1000 மந்திரவாதி உட்கார்ந்து ராத்திரியெல்லாம் மந்திரவாதம் செய்தா கூட உங்க வீட்டின் எல்லைக்குள்ள நுழைய முடியாது, உங்க பக்கத்துல நெருங்க முடியாது. கர்த்தர் உங்களை சுற்றி வேலி அடைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க அதை விசுவாசிக்கணும். நீங்க தினமும் அதற்காக துதிக்கணும். ஆண்டவரே, என்னையும் எங்களையும் எங்கள் வீட்டையும் எங்களுடைய பிஸ்னஸ் எங்களுடைய வாகனம் எல்லாவற்றையும் சுற்றிலும் வேலி அடைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நீங்க விசுவாசத்தை அறிக்கையிட தான் அந்த பாதுகாப்பு உங்களுக்குள்ளே நிலைத்திருக்கும். அதனால யோபின் தேவன் நம்மளை வேலி அடைத்து பாதுகாக்கிற தேவன், அதை மறந்துடாதங்க. சரி, ஆண்டவர் வேலி அடைச்சு பாதுகாக்கிறாருன்னா யோபுடைய பிள்ளைகள் செத்து போனாங்களே, யோபுடைய மிருகத்தெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்களே, அப்போ யோபுக்கு ஆபத்து வந்துச்சே, அது எப்படி வந்துச்சு? நான் ஆண்டவருடைய பிள்ளை தான், ஜெபம் பண்ணுறோம், கர்த்தர் வேலி அடைச்சு பாதுகாக்கிறான்னு சொல்கிறோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு நஷ்டம் வந்துச்சே, இந்த மாதிரி விபத்து ஏற்பட்டு இவ்வளோ ரூபா நஷ்டமாகி போச்சுதே, இந்த மாதிரி விபத்து ஏற்பட்டு கை ஒடிஞ்சு போச்சு, கால் ஒடிஞ்சு போச்சுதே, அப்போ ஆண்டவர் பாதுகாக்கிறார் சொன்னால் எப்படி? கேள்வி நம்முடைய உள்ளத்தில் எழும்புகிறார். நல்ல கவனிங்க, அதுக்கு நான் பதில் சொல்லுகிறேன். தேவன் நம்மை சுற்றிலும் வேலி அடைத்து பாதுகாக்கிறார். நம்முடைய குடும்பம், நம்முடைய தொழில், நம்முடைய வாகனம், காரு, சைக்கிள், பைக்கு, நம்மளை சுற்றிலும் ஆண்டவர் வேலி அடைச்சி ரொம்ப கருத்தாக பாதுகாக்கிறார். அந்த வேலியில் திறப்பு விழுந்து விட்டால், ஒரு வேலி வச்சிருக்கிறோம், கம்பி வேலி அல்லதுல, அதில் வேலியில் திறப்பு விழுந்து விட்டால் அதன் வழியாக மிருகங்கள் உள்ளே நுழைந்து விடும், அதன் வழியாக ஆபத்து உள்ளே நுழைந்து விடும். வைக்கப்பட்ட அந்த வேலியில திறப்பு விழாதபடி நம்ம பாதுகாக்கணும். ஆண்டவர் நம்மை வேலி அடைச்சு பாதுகாக்கிறாரே, அந்த வேலியில ஒரு திறப்பு விழாதபடி நம்ம தான் பாதுகாக்கணும். அது 2 காரியங்களுக்காக திறப்பு விழலாம், அந்த வேலியில திறப்பு விழலாம். ஒன்று, கர்த்தர் சோதிக்கும்படிக்கு அவர் திறந்து கொடுக்க முடியும். அது கர்த்தரே திறந்து கொடுத்தாதான் சாத்தான் உள்ளே நுழைய முடியும். யோபுவை பிசாசு எவ்வளவோ ட்ரை பண்ணுறான், உள்ள நுழைய முடியல. இப்போ கர்த்தர்கிட்ட வந்து நிற்கிறான் சாத்தான். கர்த்தர்கிட்ட வந்து நின்று, மோட்சத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நின்று யோபை குறித்து பேசுகிறான். அவனுக்கு உண்டான சொத்தெல்லாம் அழிச்சிட்டா உம்மை அவன் மகிமைப்படுத்த மாட்டான், உம்மை தூஷித்து விடுவான், சவால் விடுகிறான். உடனே கர்த்தர் சவாலை ஏற்றுக்கொண்டு சோதிப்பதற்கு அனுமதி கொடுக்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அவனை தொடாத, அவன் சொத்துக்களை வேணா தொட்டுக்கள். அப்போ வேலியை கர்த்தர் எடுத்து கொடுக்கிறார். சாத்தான் உள்ளே நுழைந்து ஒரு குறிப்பிட்ட அளவு சேதப்படுத்துவதற்கு சாத்தானுக்கு தேவன் அனுமதி கொடுக்கிறார். நம்ம வாழ்க்கையில் ஒரு விபத்து, ஒரு ஆபத்து, ஒரு சேதம் உண்டானால் கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில தலையிட முடியாது, நம்முடைய எல்லைக்குள்ளே வர முடியாது, நம்முடைய வீட்டுக்குள்ளே நுழைய முடியாது. ஒருவேளை கர்த்தர் சோதிப்பதற்காக அனுமதிக்கலாம். யோபை சோதிப்பதற்காக ஆண்டவர் வேலையை கொஞ்சம் திறந்து கொடுக்கிறார். போ, நீ போய் எனக்கு என்ன செய்ய முடியும் செய்து கொள், அவ்வளவு. அது ஒரு குறிப்பிட்ட காலம், எப்பவுமே ஆண்டவர் விட்டு கொடுக்க மாட்டார். ஒரு சோதனைக்காக கர்த்தரே அந்த வேலையை திறந்து கொடுக்கிறார். அது ஒன்று. நம்முடைய வாழ்க்கையில் அப்படி சில சமயம் நடக்கும், சில விபத்து, சில ஆபத்து, சில நஷ்டம், கர்த்தரே அதை அனுமதிப்பார். நம்ம ஆண்டவர் மேலே எப்பொழுது அன்பு வச்சிருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்தவும், சாத்தான்கிட்ட கர்த்தர் கொடுத்த சவாலுக்காகவும் ஆண்டவர் நம்முடைய வேலையை கொஞ்சம் திறந்து கொடுப்பார். அது நன்மையாகத்தான் முடியும். ஆமென். அதனால நீங்க என்ன நடந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். அல்லேலூயா. என்ன நடந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அவருக்கு தெரியாம எதுவுமே நமக்கு நடக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. அவருக்கு தெரியாம எதுவுமே நமக்கு நடக்க முடியாது. அல்லேலூயா. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் நம்ம நேசித்து பாதுகாக்கிறார். 2வது, அந்த வேலியில திறப்பு விழுவதற்கு இன்னொரு காரணம் இருக்கிறார். என்ன காரணம்னு சொன்னா, ஆண்டவர் உங்களை வேலி வச்சு பாதுகாக்கிறாரு. நீங்க ஒழுங்கான பிள்ளைகளா இருக்கும் வரைக்கும் தான் அந்த பாதுகாப்பு இருக்கும்.
ஒழுங்காக பைபிள் வாசித்து ஒழுங்காக ஜெபம் பண்ணி கர்த்தருடைய வழிகளில் நடந்து தேவனுக்கு பிரியமாக நடக்கும் வரைக்கும் அந்த பாதுகாப்பு உங்கள் மேலே இருக்கும். ஜெபம் பண்ணுறதில்ல, பைபிள் வாசிக்கிறதில்ல, சர்ச்சுக்கு போகிறதில்ல, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கறதில்ல, இஷ்டம் போல் வர்றது போகிறது, அப்போது கர்த்தருடைய பாதுகாப்பு உங்கள் மேலே இருக்குமா? வேலியில் திறப்ப விழுந்து விடும். நீங்கள் ஒழுங்காக ஜெபம் பண்ணலை, நீங்கள் ஒழுங்காக உபவாசம் பண்ணலை, நீங்கள் ஒழுங்காக பைபிள் வாசிக்கலை, நீங்கள் ஒழுங்காக சர்ச்சுக்கு போகலை, தேவனோட உள்ள ஐக்கியத்தை நீங்கள் காத்து கொள்ளலைன்னா தேவன் வைத்திருக்கிற வேலியிலே திறப்பு விழுந்து விடும். சாத்தான் அதற்குள்ளே நுழைந்து உங்களை தாக்கி விடுவான், உன்னுடைய வியாபாரத்தை தாக்கி விடுவான், உன்னுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை உண்டாக்கி விடுவான், அப்ப சேதத்தை அவன் ஏற்படுத்தி விடுவான். அதனால தான் ஒரு பிரேயர் கவர் உங்களுக்கு இருக்கணும், ஒழுங்கான ஜெபம் இருக்கணும் உங்க வீட்டில். தினமும் அதிகாலையில் எழும்பி ஜெபிக்கிற பழக்கம் இருக்கணும். தினமும் குடும்பமாக கூடி பாட்டு பாடி ஜெபிக்கிற பழக்கம் இருக்கணும். வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் பண்ணி உங்களுடைய தொழில், உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய சொத்துக்களுக்காக ஜெபம் பண்ணுகிற பழக்கம் இருக்க வேண்டும். யோபுவை ஏன் சாத்தான் சேதப்படுத்த முடியல தெரியுமா? அவனுடைய 10 பிள்ளைகளும் வாரத்தில் ஒரு நாள் விருந்து பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தரும் விருந்து பண்ணுவாங்க. முதலாம் அதிகாரத்தில் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. யோபுடைய பிள்ளைகள் விருந்து பண்ணி சகோதர சகோதரிலாம் கூடி நல்லா சாப்பிட்டு திராட்சரசம் குடித்து சந்தோஷமா இருப்பாங்க. யோபுக்கு தெரியும் இன்னைக்கு பிள்ளைகள் இங்கே விருந்து சாப்பிட்றாங்கன்னு சொல்லி. வசனம் சொல்லுகிறாரு, அதிகாலையில் யோபு எழுந்து கொள்வாராம். எழுந்து கொண்டு ஒருவேளை என் பிள்ளைகள் விருந்து சாப்பிடுகிற சுகத்தில் கர்த்தரை தூஷித்திருப்பார்களோ என்று சொல்லி அவர்களுக்காக கர்த்தருக்கு பலி செலுத்தி வேண்டிக் கொள்ளுவான். எவ்வளவு கவனமா இருக்கிறான் பாருங்க. ஏனோ தனவென்றவன் இருக்கவில்லை. அப்படி தன் பிள்ளைகள் பாவம் செய்து விடாதபடி, அதனால ஒரு பாதுகாப்பு போய்விடாதபடி யோபு பலி செலுத்தி தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டு தன்னுடைய பிள்ளைகளுக்காக கவனமாய் ஜெபம் பண்ணினதுனால அவருடைய பிள்ளைகளை சுற்றிலே வேலி வைக்கப்பட்டிருந்தது. சாத்தானால நுழைய முடியவில்லை. உங்க பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள் என்றால் உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கவில்லை. உங்களுடைய வியாபாரம் பாதிக்கப்படுகிறது என்றால் உங்களுடைய வியாபாரத்திற்காக ஒழுங்காக நீங்கள் ஜெபம் பண்ணவில்லை. உங்களுடைய குடும்பத்தில் ஒரு சேதம் வருகிறது என்றால் உங்களுடைய குடும்பத்திலே ஒழுங்கான ஜெபம் இல்லை. வெறும் பக்தி இருக்குது, டெய்லி நீங்க கிரமமான ஜெபம் இல்லை. நீங்க என்னைக்கு ஜெபிக்கலையே அன்னைக்கு உங்களுக்கு பாதுகாப்பு இல்லாம போயிடும். சாத்தானை தான் பார்த்துக்கிட்டே இருப்பான். அந்த டைமில் உள்ள நுழைஞ்சு உங்களை தாக்குவான். அதனால தான் நம்முடைய ஜெப வாழ்க்கையில கவனமா இருக்கணும். அனுதினமும் ஜெபம், அனுதினமும் வசனத்தை தியானிப்பது, அனுதினமும் குடும்பமாய் ஜெபம் செய்வது, பிசினஸுக்காக, வேலைக்காக, உங்களுடைய வாகனத்திற்காக, நீங்க இருக்கிற உங்களுடைய வீட்டுக்காக தினந்தோறும் ஆண்டவரை துதித்து நீங்கள் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தால் நீங்க ஜெபிக்க 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 ஒரு பிரேயர் கவர், ஒரு ஜெப பாதுகாப்பு உங்களை சுற்றிலும் இருக்கும். யோபு அதிகாலையில் எழும்பி பலி செலுத்தி கர்த்தரை வேண்டிக் கொண்டான். அதனால அந்த பாதுகாப்பு அவனுடைய குடும்பத்தின் மேல இருந்தது. சாத்தானால உள்ள நுழைய முடியல. யோசித்து பாருங்க. டைம் இல்லை பிரதர், காலையிலே பிஸ்னஸ், காலையிலே வேலைக்கு போகணும், எனக்கு நிறைய பிஸ்னஸ், ரொம்ப பிஸியாக இருக்கிறேன். சிலர் ஊழியத்தில் ரொம்ப பிஸி, ஜெபிக்கவே டைம் இல்லை. இப்போ ஊழியத்தில் ரொம்ப பிஸி. ஆபத்து. ஒழுங்கான ஜெப வாழ்க்கை, ஒழுங்கான தியானம், ஒழுங்கான உபவாசம், ஒழுங்கான வேத வாசிப்பு, கர்த்தரை தேடுகிற பழக்கம் இல்லாவிட்டால் தேவனுடைய பாதுகாப்பு உங்களை விட்டு விலகிவிடும். நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைங்க தான், ரட்சிக்கப்பட்டவங்க தான், கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இருக்குதான். ஆனால் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒழுங்கு இல்லாவிட்டால், தேவனோடு உள்ள ஐக்கியம் சரியில்லாவிட்டால் திறப்பு விழுந்து விடும். சாத்தான் சுலபமாய் உங்களை தாக்க முடியும். நீங்க எங்க தப்பு பண்ணியிருக்கேன்னு யோசித்து பாருங்க. ஏன் வியாபாரத்தில் நஷ்டம், ஏன் இந்த பிரச்சனை, ஏன் குடும்பத்தில் இந்த வீண் செலவு, ஏன் இந்த மாதிரி போராட்டம், ஏன் இந்த மாதிரி நெருக்கம், நீங்களே யோசித்து பாருங்க. வேலி எடுக்கப்பட்டு விட்டாரு, உங்க மேல இந்த பாதுகாப்பின் வேலியில திறப்பு விழுந்து விட்டாரு. இன்னைக்கு ஒப்பு கொடுங்க, இனிமே திறப்பு விழாமல் நான் பாதுகாப்பேன்.
எத்தனை பேர் இப்படி தீர்மானம் எடுக்கிறீங்க? இனி எங்கள் வாழ்க்கையில் என் வீட்டை சுற்றிலும் கர்த்தர் வைத்திருக்கிற வேலையில திறப்பு விழாமல் நான் பாதுகாத்துக் கொள்ளுவேன். கரமுயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இனி ஒழுங்கான ஜெபம். காலையில் எழும்பி முழங்கால நில்லுங்க, வேதம் வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு குடும்பமாக ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பும்போது கை வைத்து ஒரு ஜெபம் பண்ணி அனுப்புங்க. ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் என் பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து அனுப்புகிறேன். காலேஜில் படிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் கூட வான்னு கூப்பிட்டு தலையில் கை வைத்து ஜெபம் பண்ணி அனுப்புங்க. தாய்மார் வெட்கப்படாதங்க. உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் தலையில் கை வச்சு ஜெபிக்காமல் யார் ஜெபம் பண்ணுவா? மாதத்தில் ஒரு நாள் தான் திறப்பின் வாசல் ஜெபத்தை கூட்டிகிட்டு வர முடியும். மற்ற நாள் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, தலையில் கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய பாதுகாப்புகளை ஒப்பு கொடுத்து அனுப்புகிறேன். இந்த உலகத்தில் எத்தனையோ பாவ சோதனை இருக்கிறது. என் பிள்ளையை தொடக்கூடாது. சாத்தானுடைய கண்ணிகள் என் பிள்ளை மேலே வரக்கூடாது. சாத்தானுடைய தந்திரங்கள் என் பிள்ளையை சேதப்படுத்தக்கூடாது. செல்போன் வழியா, ஃப்ரெண்டு வழியாக எந்த சாத்தானுடைய தந்திரமும் என் பிள்ளைக்குள்ள நுழையக்கூடாது. நான் ஜெபிக்கிற ஆண்டவர் என்னை ஜெபம் பண்ணி பாருங்க, எந்த சாத்தானுடைய தந்திரமும் உடைய பிள்ளைகளை தொட முடியாது. அல்லேலூயா. நம்ம செய்ய வேண்டியதை செய்யறதில்லை. கேட்டா பக்தியா இருக்கிறோம், இயேசுவை தானே நம்புறோம், காணிக்கெல்லாம் உங்களுக்கு தர்றமே பிரதர். வெறும் காணிக்கை கொடுத்து ஆண்டவர் வேலி வச்சு பாதுகாக்க மாட்டாரு. ஜெபம் பண்ணணும், வசனத்தை வாசிக்கணும், கர்த்தருக்கு உங்களுடைய வாழ்க்கையில முதலிடம் கொடுக்கணும், கவனமா இருக்கணும். பொல்லாத உலகம், எங்க எந்த ஆபத்து இருக்கு தெரியாது. ஸ்கூலுக்கு பஸ்ல போற பிள்ளைகள் திரும்பி வருவாங்களான்னு நிச்சயம் இல்லாத ஒரு காலம். காலேஜுக்கு போற பிள்ளைங்க திரும்பி உயிரோட வருவாங்களா நிச்சயம் இல்லாத ஒரு காலம். எவ்வளவு ஆபத்து நம்ம சூழ்ந்து இருக்கிறது. நமக்கு ஒரே ஒரு பாதுகாப்பு, நம்முடைய ஆண்டவர் வேலி அடைத்து பாதுகாக்கிறார். அதை நீங்க விசுவாசிக்கணும், அதை காத்து கொள்ளணும். அந்த பாதுகாப்பை நீங்க காத்து கொள்ளணும். கார்ல ஏறி உட்கார்ந்தா 2 நிமிடம் ஜெபம் பண்ணுங்க, வாக்குத்தத்தத்தை சொல்லி, இந்த வாகனம் உம்முடையது, உம்முடைய பாதுகாப்புக்குள் இருக்கட்டும், நீர் உம்முடைய பாதுகாப்போடு எங்களை அழைத்து செல்லும். ஒரு ஜெபம், கர்த்தர் அதை பாதுகாப்பார். எங்க வீட்டை உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுத்து விட்டு போகிறோம். ஆண்டவரே ஜெபத்துக்கு போகிறோம், ஆண்டவரே இந்த ஊருக்கு போகிறோம், எங்க வீட்டை நீர் பாதுகாத்து கொள்ளும். விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஒரு சின்ன ஜெபம், அந்த வீட்டின் மேல கர்த்தருடைய பாதுகாப்பு உண்டாகும். ராத்திரியில் கடையை மூடும்போது, ஆபீஸை க்ளோஸ் பண்ணும்போது, ஆண்டவரே இந்த பூட்டை நான் நம்பல, இந்த லாக்கை நான் நம்பல, நான் உம்மை நம்புகிறேன். இது உம்முடைய சொத்து. இந்த பிசினஸ், இந்த கடை, இந்த ஆபீஸ் உமக்கு சொந்தம், எனக்கு சொந்தம், அது உமக்கு சொந்தம். நீர் இதை பாதுகாத்துக் கொள்ளும். ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு வாங்க, கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுவார். அல்லேலூயா. ஒவ்வொரு சின்ன காரியத்திற்கு ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய பாதுகாப்புகளை ஒப்பு கொடுங்க. அப்போ பரலோகம் அதை கண்காணிக்கும், பரலோகம் அதை கவனிக்கும். உங்களுடைய ஜெபம் பாதுகாப்பின் ஜெபம். யோபை வேலி அடைத்து பாதுகாத்த தேவன் என்னையும் ஆண்டவர் வேலி அடைத்து பாதுகாக்கிறார். விசுவாசிங்க. எந்த நோய் கிருமிகளும் தாக்காதபடி. எத்தனை வியாதி கிருமிகள் இந்த உலகத்தில், அப்படியே நம்ம கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் இப்போ நம்ம சுவாசிக்கிற காற்று வழியா உள்ள போகுது. ஆனால் ஆண்டவர் அது நம்முடைய சரீரத்தை சேதப்படுத்தாதபடி நம்முடைய சரீரத்தை அவர் பாதுகாக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே என் இருதயத்தை பாதுகாக்கிறதற்காய் ஸ்தோத்திரம், என் லங்ஸை நீர் பாதுகாக்கிறதற்காய் ஸ்தோத்திரம், என் கண்களை பாதுகாக்கிறதற்காய் ஸ்தோத்திரம், என் ரத்தத்தை பாதுகாக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். தினமும் நீங்க ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கணும். ராத்திரி படுக்கிறாங்க, காலையில் எழும்புனா கையை கால அசைக்க முடியல, ஆஸ்பத்திரி கொண்டு போனா ஏதோ ஒரு வியாதி பேரை சொல்றாங்க, அல்லது உங்களுடைய பிளட்ல ஒரு கிருமி கலந்துட்டுன்னு சொல்றாங்க. எப்படி வந்துச்சு? ராத்திரியோட ராத்திரியா ஏதோ நடந்து போச்சு, நல்லா தானே தூங்க போனோம், காலையில் எழும்புனா அப்படி இருக்குது. என்ன ஆபத்து? இதெல்லாம் வராமல் இருப்பதற்கு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கணும். ஆமென். எப்பவும் ஜெபத்தில் உங்களுடைய இருதயம் கர்த்தரோட இசைந்து இருக்கணும். சரி, முதலாவது யோபின் தேவன் பாதுகாக்கிற தேவன். இரண்டாவது, இந்த யோபுடைய சரித்திரத்தை வாசிக்கும் போது இந்த யோபின் தேவன் எப்படிப்பட்டவர்? அதே 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. யோபு 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். நீர் அவனையும் அவன் வீட்டையும்
அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர். அவன் சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ரெண்டாவது, யோபின் தேவன் எப்படிப்பட்டவர்? சாத்தான் வந்து சொல்றான், நீர் அவனை ஆசீர்வதித்திருக்கிறீர். அவன் என்ன செய்தாலும் ஆசீர்வதிக்கிறீர். ஆட்டு மந்தை வச்சா பெருக பண்ணுகிறீர், மாட்டு மந்தை வச்சா பெருக பண்ணுகிறீர், ஒட்டகம் வச்சா பெருக பண்ணுகிறீர். சொத்தெல்லாம் பெருகி கொண்டே இருக்கிறது யோபுக்கு. நீர் அவனை ஆசீர்வதித்து பெருக பண்ணு. யோபின் தேவன் எப்படிப்பட்டவர்? நம்மை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறவர். எல்லாரும் சொல்லுங்க, கரமுயர்த்தி, என்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிற தேவன். வாய் திறந்து சொல்லுங்க. உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணுமா வேண்டாமா? நீங்க பெருகணுமா வேண்டாமா? என்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிற தேவன். ஆமென். நீங்க படிச்சுக்கிட்டு இருந்தா உங்களுடைய படிப்பில் ஆசீர்வதிப்பார். பாருங்க, ஒரு மகள் வந்து சாட்சி சொன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும் ஆண்டவரே, டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட். எனக்கு சாதாரண மெடிக்கல் காலேஜ் வேண்டாம், நல்ல பிரபலமான மெடிக்கல் காலேஜில் எனக்கு இடம் வேணும். முதல்ல புது காலேஜில் போட்டிருந்தாங்க, இது வேண்டாம் ஆண்டவரே, நல்ல பெரிய பிரபலமான மெடிக்கல் காலேஜில் எனக்கு இடம் வேணும். ஆண்டவர் கொடுத்துட்டார். தருவாரா தரமாட்டாரா? நீங்கள் விசுவாசிக்கணும். அவர் நம்ம உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். படிப்பில் ஆசீர்வதிப்பார், வேலையில் ஆசீர்வதிப்பார், பிஸ்னஸ் ஆசீர்வதிப்பார், நிலங்களை ஆசீர்வதிப்பார், ஊழியத்தை ஆசீர்வதிப்பார், உங்கள் சபையை ஆசீர்வதிப்பார், உங்கள் குழந்தைகளை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பது தான் ஆண்டவருடைய சுபாவம். என் கர்த்தரை ஆசீர்வதிக்கிறவர் என்று விசுவாசியுங்க. வெறும் ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, பெருக பண்ணுகிற தேவன். எபிரேயர் 6:17 சொல்லுகிறார், ஆபிரகாமை நான் உன்னை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன். ஐ வில் மல்டிப்ளை யூ. உன்னை பெருக பண்ணுவேன். அதான் ஆண்டவருடைய விருப்பம். உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஒரு பெட்டி கடை ஆரம்பித்து சின்ன கடை நடத்துறீங்க, 30 வருஷமா பெட்டி கடையே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா சம்திங் ராங். நீங்க தான் தப்பு. ஆண்டோடைய விருப்பம் நீங்க 30 வருஷமா பெட்டி கடையே வைக்கணும் என்பது அல்ல, உங்களை பெருக பண்ணணும். அப்புறம் ஒரு பெரிய மளிகை கடை, அப்புறம் சூப்பர் மார்க்கெட், அப்புறம் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ். உங்களை பெருக பண்ண தான் கர்த்தர் விரும்புகிறார். நீங்க அதை விசுவாசிக்கல, அதை அறிந்து கொள்ளல. அதனால தான் அப்படியே உட்கார்ந்து இருக்கிறோம். ஊழியத்தில் கூட உங்க சபையை பெருக பண்ணுவார், ஊழியத்தை பெருக பண்ணுவார். நீங்க விசுவாசிக்கணும். அப்போஸ்தலர் 9:31 சபைகள் வளர்ந்து பெருகிற்று. உங்க சபை வளரல பெருகலன்னா சம்திங் ராங், தப்பு. உங்க சபை ஊழியத்தில் தப்பு நடக்குன்னு அர்த்தம். ஆண்டவருடைய சுபாவம் நீங்க பெருகணும். சொத்துக்கு மேல சொத்து. பாருங்க, சம்பத்து பெருகிற்று. எதுக்காக? ஆண்டவரை மகிமைப்படுத்த, அவருடைய ஊழியத்திற்கு உதவியாக இருக்க கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். நீங்க அதை விசுவாசிக்கணும். ஒரு பிஸ்னஸ் 2 ஆக்குவார், 2 பிஸ்னஸ் அதை 3 ஆக்குவார். கொஞ்சம் வருமானம் அதை பெருசாக மாற்றுவார். அவரால் உங்களை பெருக பண்ண முடியும். கர்த்தரால் உங்களுடைய வருமானத்தை பெருக செய்ய முடியும். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அப்ப ஆசீர்வதித்து பெருக பண்ணுவது தேவனுடைய சுபாவம். யோபை ஆசீர்வதித்த ஆண்டவர் பெருக பண்ணுகிறார். உங்களை பெருக பண்ண போகிறார். ஆமென். இந்த நாள் முதல் நான் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், உங்களுடைய வியாபாரம் பெருக போகிறது, உங்களுடைய வருமானம் பெருக போகிறது, உங்களுடைய சொத்துக்கள் பெருக போகிறது, புதிய புதிய சொத்துக்களை நீங்கள் வாங்க போகிறீர்கள், உங்களுடைய வருமானம் பெரிதாக பெருக போகிறது, உங்களுடைய ஊழியம் பெருக போகிறது. அதான் ஆண்டவருடைய விருப்பம். நீ பெருகணும். ஆபிரகாமே, நீ பெருகணும். நீ செல்வ சீமானா மாறணும். எனக்கு நீ சாட்சியா இருக்கணும். என்ன அதனால நீ மகிமைப்படுத்தணும். உன் பெருமைக்காக அல்ல, என் நாம மகிமைக்காக. உங்க பெருமைக்கு அல்ல, இயேசுவை மகிமைப்படுத்துவதற்காக. அல்லேலூயா. பாருங்க, அந்த மகள் டிஸ்ட்ரிக்ட்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கின உடனே இந்த மீடியாக்காரன் வந்திருக்கிறான் மைக்கை தூக்கிக்கிட்டு, ஏசப்பா எனக்கு வெற்றி கொடுத்தாங்கன்னா அவன் சொல்றான், நானும் கிறிஸ்தவன் தான், ஏசு பேரெல்லாம் சொல்லார, மண்ணாங்கட்டி கிறிஸ்தவன் அவன்.
நரகத்துக்கு போற கிறிஸ்தவன். இயேசுவை மகிமைப்படுத்தாதவன் கிறிஸ்தவனே கிடையாது. கிறிஸ்தவ பேரை வச்சிருந்தா கிறிஸ்தவனா? மைக்க தூக்கிட்டு வந்துட்டான், இயேசு பேரை சொல்லாத. ஆனால் அவ சொல்லிட்டா, இல்லை நான் இயேசுவை மகிமைப்படுத்துவேன். அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவை மகிமைப்படுத்தினாதான் உயர்வு வரும். இயேசுவை மகிமைப்படுத்தினாதான் பெருகுவீங்க. இங்க ஜபமும் பண்ணுவேன், அங்க கும்பமும் தூக்குவேன்னு சொன்னா இருக்கிற பதவியும் போயிடும். ஒன்னு இயேசுவுக்காக நின்னா நில்லு, அவர் தான் சொல்லி. அப்படி இல்லைன்னா ஓடி போயிரு. அது என்ன கிறிஸ்தவன்? இயேசுவை மகிமைப்படுத்தாதவன் என்ன கிறிஸ்தவன்? ஆண்டவர் நம்மை பெருக பண்ணும்போது கர்த்தர் என்னை பெருக பண்ணி இருக்கிறார், ஜெயம் கொடுத்திருக்கிறார்னு சொல்லணும் வாய் திறந்து. ஆமென், அல்லேலூயா. பாருங்க, அந்த மகள் அப்படி கனப்படுத்தினதுனால அவள் கேட்ட பிரபலமான கல்லூரியில, மெடிக்கல் காலேஜில் ஆண்டவர் இடம் கொடுத்துட்டார். அவ இயேசுவை மகிமைப்படுத்தினதுனால உயர்த்தினார். நீங்க மகிமைப்படுத்தணும். இதெல்லாம் என்னதுங்கன்னு கேட்டா, கர்த்தர் எனக்கு தந்த ஆசீர்வாதம் பாருங்க, நான் சம்பாதிச்சிருக்கிறேன் பாருங்க, என் திறமையை பாருங்கன்னா ஆண்டவர் படுக்க வச்சிருவார். எல்லாத்தையும் பிடிங்கி எடுத்துருவார். ஓம் மகிமையா ஓம் பெருமையா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் இயேசு எனக்கு கொடுத்தாரு. இதெல்லாம் இயேசு கிறிஸ்து கொடுத்த ஆசீர்வாதம். இதெல்லாம் கர்த்தர் எனக்கு தந்த நன்மைகள். நீங்க சொல்ல 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 கர்த்தர் பெருக பண்ணி கொண்டே இருப்பார். வெட்கப்படாதங்க இயேசுவை பற்றி சொல்றதுக்கு. தைரியமா மகிமைப்படுத்தணும். இது கர்த்தர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம். இந்த யோபின் தேவன் எப்படிப்பட்டவர்? முதலாவது சொன்னேன், அவர் வேலி அடைத்து பாதுகாக்கிறவர். இரண்டாவது சொல்லுகிறேன், ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறவர். மூன்றாவது இந்த தேவன் எப்படிப்பட்டவர்? யோபு 1:12 வாசிக்க கேட்போம். கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனான். இங்கே அந்த வசனம் என்ன சொல்லுகிறாரு? யோபின் தேவன் சோதிக்கிற தேவன். எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க, சோதிக்கிற தேவன். நம்மளை சோதிச்சு பார்ப்பாராம். யோபுக்கு ஒரு சோதனை வருது பாருங்க. சாத்தான் வந்து நிற்கிறான். நீர் அவனை வேலி அடைச்சு பாதுகாக்கிறீர், அவனை எதை செய்தாலும் ஆசீர்வதிக்கிறீர், பெருக பண்ணுகிறீர், சொத்தெல்லாம் பெருகுது. அவன் யோபு எங்கே பார்த்தாலும் யோபுக்கு தான் சொத்தாக இருக்குது. இந்த மலை யோபுவுக்கு, இந்த நில யோபுவுக்கு, இந்த மந்தை பார்த்தா ஆயிரக்கணக்கான ஒட்டகம் யோபுக்கு. எல்லாரும் சொல்கிறாங்க யோபு தான் இந்த ஊர்லேயே பெரிய பணக்காரன், கிழக்கத்தி புத்தர் எல்லாரிலும் பெரியவன். யாருங்க அவன்? அவன் கர்த்தரை நம்புகிறவன், கர்த்தரை விசுவாசிக்கிறவன் அப்படிலாம் சொல்கிறாங்க. கர்த்தருடைய நாம மகிமைப்படுகிறாரு. சாத்தானால பொறுக்க முடியல. கர்த்தர் உங்களை உயர்த்தும் போது சாத்தானால பொறுக்க முடியாது. கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் கொடுக்கும் போது சாத்தானால பொறுக்க முடியாது. இயேசுவை மகிமைப்படுத்த பிசாசு அப்படியே பொறாமையோட எழும்புவான். ஏதாவது பண்ணலாமான்னு யோசிப்பான். ஒன்றும் பண்ண முடியாது. கர்த்தர் வேலி வச்சிருக்கிறார்ல, ஒன்றும் பண்ண முடியாது. கர்த்தர்கிட்டே போறான், கர்த்தரை தூண்டுகிறான். சோதிக்கும்படி சாத்தான் கர்த்தரை தூண்டுகிறான், சவால் விடுகிறான். ஆண்டவர் சவாலை ஏற்றுக்கொள்ளுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சோதனையில் 3 விதமான காரியம் அறிந்து கொள்ளணும். ஒன்று, அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான். அது பாவ சோதனை, கர்த்தரால் வருகிற சோதனை கிடையாது. யோசேப்புக்கு போத்திபார் வீட்டில் ஒரு சோதனை வருது, போத்திபார் மனைவியினால. அது கர்த்தருடைய சோதனை கிடையாது. கர்த்தர் பாவத்தை கொடுத்து சோதிக்கிற தேவன் அல்ல, பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. மறந்துடக்கூடாது. பாவத்தில் வந்து கர்த்தர் சோதிச்சிட்டாரு, நான் குடிச்சிட்டேங்க, சோதனையில் நிற்க முடியல. கர்த்தரெல்லாம் சாராய கடை கொண்டு போய் சோதிக்க மாட்டார். எல்லாத்துக்கும் கர்த்தர் பேரை சொல்லாதுங்க. சுய இச்சையினாலே, அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான். யாக்கோபு 1 இருக்கு. அதனால சுய இச்சையினால உண்டாகிற சோதனை இருக்குது. ரெண்டாவது, சாத்தானால் வரக்கூடிய சோதனை. இயேசு கிறிஸ்துவிட்ட வந்து சோதிக்கிறான் பாருங்க. லூக்கா 4 வனாந்தரத்தில் இயேசுவையே சோதிக்கிறான். கண்களின் இச்சை, மாமிசத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை.
இயேசுவை சோதித்ததை நீங்கள் வாசித்து தியானிச்சாலே விளங்கி கொள்ள முடியும். சாத்தான் கொண்டு வர சோதனை எல்லாமே இந்த 3க்குள்ள அடங்கிவிடும். இச்சையை தூண்டுவான், ஆசையை தூண்டுவான், அப்புறம் பெருமையை கொண்டு வருவான், மாம்சத்தின் பெருமை. அதனால தான் நிறைய பேர் லஞ்சம் பண ஆசை, அந்த ஆசையில் விழுந்து போயிடுறாங்க. ஊழல் பண்ணுறது மந்திரிமார்கள், மினிஸ்டர்ஸ், ஆளுகிறவங்க பண ஆசை, கண்களின் இச்சை அதை கொண்டு வர்றாங்க, அதில் விழுந்துடுறாங்க. மாமிச இச்சை, நான் பணக்காரன் ஆகணும், பெரிய செல்வந்தன் ஆகணும், அதில் வீழ்ந்துடுறாங்க. அப்புறம் ஜீவனத்தின் பெருமை, பதவி இருந்தாராம். சிலர் இருப்பாங்க கட்சி விட்டு கட்சி மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவருக்கு தலைவர் போஸ்ட் இருந்தால் ஓகே, அந்த பெருமை, அந்த போஸ்ட் இருக்கணும், எனக்கு ஒரு ஐடென்டிஃபை இருக்கணும், எங்கே இருந்தாலும் அந்த பெருமை. சர்ச்சில் கூட சிலர் செக்ரட்டரியாக இருந்தால் தான் இருப்பார், இல்லைன்னா சர்ச்சுக்கு வரமாட்டார். அப்படி சில ஆட்கள் இருக்காங்க தெரியுமா? செக்ரட்டரியாக வச்சா ஒழுங்காக சர்ச்சுக்கு வருவார். அந்த வருஷம் தோத்துட்டார்னு வைங்களேன், அந்த 4 வருஷமாக சர்ச்சு பக்கமே வர மாட்டார். அப்புறம் அடுத்த தேர்தலுக்கு தான் வருவார். அவருக்கு என்ன வேணும்? பதவி. பிசாசு பதவியை கொடுத்து வாராஜான்னு கை போட்டு நரகத்துக்கு கூட்டு போயிடுவான் செத்த உடனே. சர்ச்சு செக்ரட்டரி, ட்ரெஷரரு, பதவிக்காக சண்டை போட்டல்ல, தேர்தல் பண்ணல, பதவி வேணும்னு சண்டை போட்டு சபையில் இயேசுவின் நாமத்தை தூஷிச்சல்ல, வா என் கூட ராஜான்னு கூட்டு போயிடுவான். பிசாசு ஜீவனத்தின் பெருமை, இடம் கொடுக்கக்கூடாது. இந்த 3 விதமான சோதனை தான் சாத்தா முக்கியமாக கொண்டு வருவான். இப்போ கர்த்தரிடத்தில் போய் பிசாசு பெர்மிஷன் வாங்கி யோபுடைய வாழ்க்கையில் சோதனை வருகிறது. இன்னொன்று கர்த்தர் கொடுக்கிற சோதனை. ஆண்டவர் பாவத்தை கொடுத்து சோதிக்க மாட்டார், பொல்லாங்கினால சோதிக்க மாட்டார். ஆண்டவர் கொடுக்கிற சோதனை எப்படிப்பட்டாரு? ஆதியாகமம் 22 அதிகாரத்தில் கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார் அப்படின்னு பாருங்க. கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். என்ன சோதிக்கிறாரு? 18ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றார், பதில் கொடுக்கிறார். ஆபிரகாமே, என் சொல்லுக்கு நீ கீழ்ப்படுகிறவன் என்பதை இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன். அவருடைய கீழ்ப்படிதல் சோதிக்கப்படுகிறாரு. 12ஆம் அதிகாரத்தில் 75வது வயசுல கர்த்தர் கூப்பிட்ட போது ஆபிரகாம் கீழ்ப்படிந்து அவன் சொந்த தேசத்தை விட்டு வந்தான் என்று வேதம் சாட்சி கொடுக்கிறாரு. இப்போ கிட்டத்தட்ட 40 வருஷம் கழித்து, 25 வருஷம் கழிச்சு ஈசாக்கு பிறக்கிறான். அவன் வாலிப வயசாகிறான். கிட்டத்தட்ட 40 வருஷம் கழித்து மறுபடியும் ஆண்டவர் சோதித்து அறிகிறார். இவனை கீழ்ப்படுகிறானா? எப்பவும் ஆண்டவர் சோதிப்பார். 40 வருஷம் நான் ஊழிய பாதையில் வந்திருக்கிறேன். ஆரம்ப காலத்தில் என்னை சோதனை வழியாக நடத்தி என்னை உருவாக்கினார். அதனால் அதோடு விட்டுதான் இல்லை, இப்பவும் கர்த்தர் சோதிப்பார். மோகன்லாசஸ் என் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறானா? ஒரு நாள் பாருங்க, நான் ஆஃபீஸில் இருந்தேன். நான் ரொம்ப நேசிக்கிற மதிக்கிற ஒரு ஊழியக்காரர் வந்தார். அவங்க ஒரு பாஸ்டராக இருக்கிறவங்க. எனக்கு அவனை ரொம்ப மரியாதை, நல்ல ஒரு அருமையான தெய்வ மனிதர். நான் அவங்கள பார்த்தோன்னே எழுந்துன்னு வணக்கம் சொன்னேன். ஐயா, என்னை பார்க்க வந்திருக்கீங்களா, உட்காருங்கன்னு உட்கார வைத்தேன். இல்லை, கர்த்தர் ஒரு காரியம் சொன்னார், அதை சொல்கிறதுக்கு நான் வந்தேன் பிரதர். அப்படியா, சொல்லுங்க ஐயான்னு கேட்டேன். நீ இதுவரைக்கும் சுவிசேஷகனாக இருந்தீங்க, இன்னும் ஆண்டவர் உங்களை வச்சு சபை ஆரம்பிக்க போகிறாரு, நீங்கள் சபை ஆரம்பிக்கணும்னு கர்த்தர் சொல்கிறாரு, அதை சொல்ல தான் ஆண்டவர் என்னை அனுப்பினாருன்னா எனக்கு அப்படியே ஷாக் ஆகிவிட்டேன். என் ஆண்டவர் இந்த ஊழியத்தை எனக்கு கொடுத்து தேவனுடைய வீடு அங்கே கட்டியிருக்கோம் பாருங்க, கட்டும்போது கர்த்தர் சொன்னார், இதை தேவனுடைய வீடு கட்டி முடித்த உடனே இதை சபையாய் மாற்றும்படி உனக்கு சிலர் ஆலோசனை சொல்ல வருவாங்க. நீ சபையாய் மாற்றினால் என் கரம் உன்னை விட்டு விலகும். நீ சபை ஆரம்பிக்க கூடாது, நான் வச்ச சபையில் தான் நீ இருக்கணும். நீ சபை ஆரம்பிக்க கூடாது. நீ எல்லா சபைக்கும் ஆசீர்வாதமாக இருக்கணும். இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமாக மிஷினரிகளை அனுப்பணும். எல்லா சபைக்காக ஜெபிக்கணும். ஆனால் நான் வச்ச சபையில் நீ இருக்கணும். அதான் கர்த்தர் எனக்கு சொன்னா, எழுதியே வச்சிருக்கிறேன். இப்போ பல வருடங்கள் கழிந்து விட்டது. கர்த்தர் அதை சொல்லி தேவனுடைய வீடை கட்டி பல வருஷம் கடந்து விட்டது. இப்போ ஒரு ஊழியக்காரர் வந்து சொல்றார், நீங்க சபை ஆரம்பிக்கணும்னு கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அப்படியே ஐயா அப்படின்னு சொன்ன ஒன்றுமே பேசலை. என்ன, அவர் நான் மதிக்கிற தேவ மனிதர், எனக்காக ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் சொல்கிறபடி நான் செய்கிறேன் ஐயா அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாங்க. உடனே இந்த தேவ மனுஷன் மூலமாக கர்த்தரே சொல்லி அனுப்பிட்டார். அதனால உடனே இயேசு விடுகிறார், ட்ரஸ்டர்ஸ்லாம் கூப்பிடுங்க,
கமிட்டியெல்லாம் கூடுங்க, கர்த்தர் சொல்கிறாரு நம்ம ஊழியத்தை சபையாக மாற்ற போகிறோம், இனிமேல் தேவனுடைய கூடாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடத்தலாம் அப்படின்னு நான் சொல்லலை, பிளான் பண்ணலை. நான் ஆண்டவர்கிட்ட போனேன், ஆண்டவரே நீர் என்ன சபை ஆரம்பிக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் என்னை ஊழியத்துக்கு அழைத்தீர், இதுவரைக்கும் அப்படி தான் நடத்தி கொண்டு இருக்கிறேன், இது சொன்ன சபையில் நான் இருக்கிறேன், இதான் எங்களுடைய சர்ச்சு. அங்கே இருக்குது பார்த்தீங்களா சிஎஸ்ஐ ஆலயம், 4 மாவடி பாஸ்டேட். முதல்ல பாடியில் சிஎஸ்ஐ சர்ச்சில் இருந்தேன். ஏன்னு கேட்டால் அந்த பாடி சிஎஸ்ஐ சார்ந்த ஒரு சகோதரர் ஜெபிக்கும் போது தான் எனக்கு அற்புதம் நடந்தது. அப்போ நான் எனக்கு டினாமினேஷனே தெரியாது, கேத்தலிக் ப்ராட்டஸ்டண்டே எனக்கு தெரியாது. அவர் மூலமாக சுகம் கிடைச்சதுனால அவர் போன சர்ச்சுக்கு போனேன், அது சிஎஸ்ஐ சர்ச்சு. அங்கே அதன் பிறகு 4 மாவடிக்கு வந்த பிறகு எங்கள் சிஎஸ்ஐ சர்ச்சு, இங்கே 4 மாவடியில் ஒரே ஒரு சர்ச்சு சிஎஸ்ஐ தான், அங்கே தான் போனேன் நான். என்னை சபை விட்டு விரட்டுறதுக்கெல்லாம் சில கமிட்டி மெம்பர்ஸ் பிளான் பண்ணாங்க, விரட்டிடுவோம் மோகன்லால் சபை விட்டு எடுத்துருவோம். நாங்கள் கர்த்தர் சொன்னார் நீ போகாத, யார் மிரட்டினாலும் இதே சபையில் இருன்னார். அவங்களெல்லாம் காணும், இப்போ நான் தான் இந்த சபையில் இருக்கிறேன். விரட்டுன்னு சொன்ன ஆட்களெல்லாம் காணும். அல்லேலூயா. கர்த்தர் சொன்ன இடத்துல இருக்கிறேன். இதான் எங்கள் சர்ச்சு, இதான் எங்கள் ரெவரண்ட். இப்போ 4 வருஷத்துக்கு ஒரு முறை ரெவரண்ட் புதுசாக, உங்களுக்கெல்லாம் ஒரே ஊழியக்காரர் தான், எங்களுக்கு 4 வருஷத்துக்கு ஒரு முறை புது ஊழியக்காரர் கிடைப்பாங்க சிஎஸ்ஐ சர்ச்சில். நாங்கள் 2 பேரும் ஒன்றா ஊழியம் செய்கிறவங்க. ரெவரண்ட் மர்காசி டேவிட் இருக்கிறாங்க, அவங்க பைபிள் காலேஜ் படிக்க முன்னால் நாங்கள் 2 பேரும் ஒன்றா இயேசு உடிக்கிறார் ஊழியத்தில் ஒன்றா ஊழியம் செய்கிறவங்க. இன்றைக்கி எங்களுக்கு ரெவரண்டாக வந்திருக்கிறாங்க. அந்த சபையில் தான் நான் இருக்கிறேன். கீழ்ப்படிந்திருக்கிறேன். ஆண்டவர் சொன்னார் கீழ்ப்படிதல். நம்ம கீழ்ப்படுகிறோமான்னு நான் யோசித்து பார்த்தேன். ஏன் ஆண்டவரே, நான் மதிக்கிற ஒரு தேவ மனிதர் என்கிட்ட நீ சபை ஆரம்பிக்கணும்னு சொல்லணும்? எனக்கு ஒரு பெரிய கேள்வி. அவர் ஒரு நல்ல தேவ மனிதர், நான் மதிக்கிற நேசிக்கிற தேவ மனிதர், ஏன் அவர் பொய் சொல்லுவாரா? அவர் கர்த்தர் சொல்லாமல் செய்வாரா? ஆனால் கொஞ்ச நாள் ஆன பிறகு நான் அறிந்து கொண்டேன், கர்த்தர் நான் தேவனுக்கு கீழ்ப்படிந்து கொண்டிருக்கிறேனா என்று என்னை சோதிப்பதற்காக அவர் அனுப்பி வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டேன். அல்லேலூயா. அதனால தான் யார் என்ன சொன்னாலும் சரி, நீங்கள் யார் சொல்கிறத மட்டும் கேட்கணும், மறந்துடாருங்க. மோகன்லாஸ் சொல்கிறார் ஆண்டவரே, அவர் சொல்கிறது இருக்கட்டும், நான் சொன்னேன்னா என் பைபிளில் இருக்குதா, வசனத்தில் இருக்குதா, சோதிச்சு பார்க்கணும். மோகன்லாச சொல்கிறாருன்றதுக்காக குருட்டுத்தனமாக நம்பிடப்படாது. மோகன்லாச சொல்லுவது வசனத்தின்படி இருக்குதா? நான் சொல்கிறேன், திடீர்னு 7 நாள் கர்த்தரன் உபவாசிக்க சொன்னார். நான் உபவாசித்து காத்திருந்தேன். ஆண்டவர் என்னை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போனார். அப்படியே பரலோகத்தில் கூட்டிகிட்டு போய் பரலோகத்தெல்லாம் காமிச்சு ஆண்டவர் சொன்னார், 2017 வருஷம் ஜனவரி மாதம் 20ஆம் தேதி நான் திரும்ப வரப்போகிறேன், உன் மக்களுக்கெல்லாம் சொல்லுன்னு சொல்லி அனுப்பினார். அப்படின்னு சொல்லி நான் பரலோகத்துக்கு கூட்டு போனாரா, மோசையை பார்த்தனா, எலியாவை பார்த்தனா, இயேசு சிங்காசனத்தில் இருந்தாரா. அடுத்த வருஷம் ஜனவரி 20ஆம் தேதி இயேசு திரும்ப வரப்போறாரு, கர்த்தர் வெளிப்படுத்திட்டான்னு சொன்னா நீங்க என்ன சொல்லணும்? அடுத்த மாதம் ஒருத்தர் இந்த கூட்டத்துக்கு வரப்படாது, தெரப்பின் வாசத்துக்கு வரப்படாது. மோகன்லாசன் சரியில்லை, வசனத்துக்கு மாறா பேசுறாருன்னு ஓடி போயிடணும். அப்போதான் நீங்க தப்பிச்சீங்க. மோகன்லாசே சொல்லிட்டாரு, கர்த்தர் பரலோகத்தில் கொண்டு போய் அப்படியே காமிச்சாராம், அடுத்த வருஷம் 20ஆம் தேதி வரப்போறான்னு சொன்னா வசனத்துக்கு மாறானது. இயேசுனுடைய வருகிற நாளையும் நாளிகையும் பிதா ஒருவர் தவிர ஒருவரும் அறிய மாட்டார்கள். No man can know that day. எந்த ஊழியக்காரன் தீர்க்கதரிசின்னு சொல்றவன் சொன்னா கூட நம்பாதுங்க. நான் தீர்க்கதரிசி, கர்த்தர் என்னை பரலோகத்துக்கு கொண்டு போய் காமிச்சான்னு சொன்னா கூட வசனத்திற்கு மாறானதை சொன்னதாய் அவனை நம்பாதிருங்கள். யார் என்ன சொன்னாலும் நம்புறது, அது டிவியில சொல்லிட்டா நம்புறது, நம்ப கூடாது. நீங்க விழிப்பார்க்கணும் விசுவாசிகள். ஆமென் சொல்லுங்க. வசனம் என்ன சொல்லுது? கீழ்ப்படியணும். எனக்கு கீழ்ப்படுகிறீங்களான்னு கர்த்தர் சோதித்து பார்ப்பார். நீங்க வசனத்துக்கு கீழ்ப்படுகிறீங்களான்னு சோதிச்சு பார்ப்பார். அதான் கர்த்தர் கொடுக்கிற சோதனை. சும்மா எல்லாத்தையும் நம்ப கூடாது. இயேசு வர போறாரு, எனக்கு வெளிப்படுத்திட்டாரு, பரலோகத்தில் எப்படிலாம் இருக்கிறான் கண்டு காமிச்சிட்டாரு. சும்மா எல்லாத்தையும் நம்பாதங்க. டிவியில் சொல்லிட்டாங்க, தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு, நம்பாதங்க.
ஒருத்தர் சொல்கிறார், கர்த்தர் பரலோகத்துக்கு கூட்டு போனார், இயேசு செதுக்கிட்டு இருக்கிறாராம். இயேசு என்ன பண்ணிட்டு இருக்காராம்? சுத்தியில் வச்சு செதுக்கிட்டு இருக்கான். பரலோகத்தில் கல்லில் செதுக்கிறாராம். என்ன ஆண்டவரை செதுக்குகிறேன்னு கேட்டால், நீ ஊழியம் செய்கிறல, இயேசு உடிக்கிறார் ஊழியம். ஆமாம். இயேசு உடிக்கிறார் ஊழியத்துக்கு காணிக்க கொடுப்பாங்கல்ல, ஆமாம். அவங்க பேரெல்லாம் நான் செதுக்கிட்டு இருக்கிறேன். இயேசுக்கு தான் வேலையா? பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்னெல்லாம் தந்திரம் பண்ணுறாங்க ஐயா. நீங்கள் நம்புறீங்க பாருங்க, உங்களை தான் கர்த்தர் அக்கினியில் போடுவார். ஊழியக்காரன் என்ன சொன்னாலும் நம்புறதா? பரலோகத்தில் இயேசு சுத்தியில வச்சுக்கிட்டு பேர் எழுதிட்டு இருக்கிறாரா? பணம் கொடுக்கிறவங்க பேரை. உன் பலன் பரலோகத்தில் மிகுதியா இருக்கும் வசனம் சொல்லுது. அவ்வளவுதான். பேரெல்லாம் செதுக்கி வைக்க மாட்டார், காசு கொடுத்துட்டா. அப்போ 1 லட்சம் கொடுத்தா, 1 கோடி கொடுத்தா மேல தங்கத்தில் எழுதி வைப்பாரா? ஊழியக்காரன் ஏமாத்துறான்றதுக்காக நீங்க ஏமாந்து கொண்டிருந்தால் நீங்க தான் பாவம் செய்றீங்க. எல்லாத்தையும் நம்ப கூடாது. அது வசனத்தின்படி இருக்குதான்னு பார்க்கணும். ஊழியக்காரன் கெட்டு போக காரணமே நீங்க தான். உடனே பணம் அனுப்பிடுங்க. என் பேரை பரலோகத்தில் எழுதி வைக்க போறார் இயேசு, இந்த மூகலாசுகிட்ட காணி கொடுத்துட்டா என் பேரை பரலோகத்தில் செதுக்கி வைப்பாராம். உடனே கியூவில் நிற்கிறது பணத்தை கொண்டு போய். பணம் கொடுத்து பரலோகத்துக்கு போக முடியாது. மறந்துடாதங்க. பணம் கொடுத்த ஊழியத்துக்கு உதவி செய்தால் பலன் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய பலன் பரலோகத்தில் உண்டு. அவ்வளவுதானே தவிர இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்றதை கேட்டு நீங்க நம்பிடக்கூடாது. யாரா இருக்கட்டும், தீர்க்கதரிசனியே சொல்லட்டும், நீங்க சொல்லுங்க, நீங்க பரலோகத்துக்கு போனதே ஏமாத்து வேலைன்னு சொல்லுங்க. பரலோகத்தில் போய் கர்த்தர் எல்லாம் காமிச்சான்னு நீங்க ஏமாத்துறீங்க. நீங்க பரலோகத்துக்கு போகல, பிசாசு ஒருவனை கூட்டிட்டு போயிருமா எங்கேயாவது? பைபிள் எங்க ஆதாரம் இருக்குது? அதுக்கு கவனமா இருக்கணும். ஆண்டவர் சோதித்தருகிறார். நம்ம வசனத்துக்கு செவி கொடுக்கிறோமா, வசனத்தின்படி நடக்கிறோமா என்று சோதித்தறிவார். பொல்லாங்கனால சோதிக்க மாட்டார். இப்ப யோபை சோதிக்கிறாரு. யோபுக்கு என்ன சோதனை தெரியுமா? நீங்க நல்ல வாஸ்து பார்த்தா யோபுக்கு என்ன சோதனை வச்சார் தெரியுமா ஆண்டவர்? அன்பு சோதனை. அவன் யார் அதிகமா நேசிக்கிறான்? அவன் பிள்ளைகளையா, அவன் சொத்துக்களையா, அவன் மனைவியையா, அல்லது என்னையா? சோதனை. போ, சாத்தான் விட்டார் ஆண்டவர். சொத்தெல்லாம் எடுத்துட்டார். சொத்தெல்லாம் போச்சு. இப்போ ஒண்ணுமே இல்லை யோபுக்கு. எல்லாத்தையும் இழந்துட்டார். நம்மளா என்ன சொல்லுவோம்? கர்த்தரை தேடி தேடி போனேனே, திறப்பின் வாசல்னு ஜெபம் போனேனே, தேவனுடைய கூடாரத்துக்கெல்லாம் காணிக்க கொடுத்தேனே, இப்போ எல்லாத்தையும் இழந்துட்டேன், என்ன ஆண்டவர் எனக்கு ஒன்றும் செய்யலை. யோபு அப்படியே சொன்னாரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தன் சொத்துக்களை விட யோபு கர்த்தரை அதிகமாய் நேசித்தார். அல்லேலூயா சொல்லுங்க. தன் 10 பிள்ளைகளை விட யோபு கர்த்தரை அதிகமாய் நேசித்தார். தன்னுடைய சரீரத்தை விட, தன்னுடைய மதிப்பு மரியாதைகளை விட கர்த்தரை அவர் அதிகமாய் நேசித்தார். அந்த அன்பு சோதிக்கப்படுகிறது. அதனால தான் கர்த்தர் அலோ பண்றார். யோபு நான் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நேசிக்கிறானா, என்ன நேசிக்கிறானா பார்க்கலான்னு அலோ பண்றார். நம்மளை சோதிப்பார். நீங்க யார் மேல அன்பு வச்சிருக்கிறீங்க? சோதிப்பார். பிள்ளை மேல ரொம்ப அன்பு வச்சிங்களா? மனைவி மேல ரொம்ப அன்பு வச்சிங்களா? கணவன் மேல ரொம்ப அன்பு வச்சிங்களா? சொத்துக்கள் மேல ரொம்ப அன்பு வச்சிங்களா? அல்லது ஆண்டவரை விட எது மேல அதிக அன்பு வச்சிங்க? ஆண்டவர் பார்ப்பார். சோதனை. பிசாசை விட்டுருவார், சோதிப்பார். அது கொஞ்சம் எடுத்துரு, சோதிச்சு பார்ப்பார். அல்லேலூயா. ஒரு இந்து குடும்பத்திலேருந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு குடும்பம். ரொம்ப காலமாக ஒரு குழந்தை இல்லை. அந்த முழு கிராமத்தில் இவங்க மட்டும்தான் கிறிஸ்தவம் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. கணவன் மனைவி, அவங்க அப்பா அம்மா, அவ்வளோதான். ஊழியக்காரங்க வருவாங்க போவாங்க. ஊரே எதிர்ப்பு. நம்ம ஊரில் இது வரைக்கும் எந்த கிறிஸ்தவனும் கிடையாது. நீ புதுசாக ஒரு கடவுளை கொண்டு வந்துட்டு நீ எதிர்த்தாங்க. எங்களுக்கு இயேசு போதும், எனக்காக ரத்தம் சிந்தினார்னு உறுதியாக நின்னாங்க. பல வருஷமாக குழந்தை இல்லை. ரொம்ப ஜோம் பண்ணி கர்த்தர் ஒரு பையனை கொடுத்துட்டார், ஒரு மகனுக்கு தந்துட்டு. இப்போ ரொம்ப சந்தோஷம். அந்த ஊரே சொன்னாங்க, சரியா அவன் இந்த இயேசுவை தேடினா அவனுக்கு ஒரு குழந்தை கிடச்சிட்டு இருந்துட்டு போகிறான்னு விட்டாங்க. இந்த ஒரு குழந்தைய ரொம்ப நேசிக்க ஆரம்பித்தாங்க. ஜெபம் பண்ணுற போது கூட டிஸ்டர்ப் பண்ணணும், கண்டுக்க மாட்டாங்க. பிள்ளை மேலே ரொம்ப அன்பு.
அதனால பிள்ளையை சாக்கா வச்சு ஜெபத்துக்கு வர மாட்டாங்க. இப்போ பிள்ளையை கவனிக்கணும்ல. முன்னால் திறப்பின் வாசல் குழந்தை இல்லை, ஓடி ஓடி வந்து ஜெபம் பண்ண. இப்போ குழந்தை வந்துட்டு குழந்தைய பார்க்கணும்ல, யார் பார்ப்பாங்க? இப்போ ஜெபத்துக்கெலாம் வர முடியாது, சர்ச்சுக்கெலாம் வர முடியாது, டைம் கிடையாது, நோ டைம். இப்போ குழந்தை மேலே அதிக அன்பு, ஜெபம் கிடையாது, ஜெபத்துக்கு போகிறதில்ல, கத்தரை தேடுறதில்ல. இப்போ குழந்தை மேலே ரொம்ப அன்பு. ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருந்தார், என்னடா அது குழந்தை இல்லாத டைமில் என் மேலே இவ்வளோ அன்பாக இருந்தாங்க, குழந்தை கொடுத்த பிறகு குழந்தை மேலே தான் அதிக அன்பாக இருக்கிறாங்க. ஆண்டவர் பாருங்கள் ரொம்ப பொறாமை பிடிச்சவர். நீங்கள் அவர்கிட்ட கொஞ்சம் நெருங்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறாமை பிடிச்சவர். கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆண்டவரோட நடக்கிறதுக்கு. என்னை விட நீ அங்கே நேசிக்கிறியா பார்த்துக்க. எது மேலே அதிக அன்பு வச்சிருக்கிற அதில் ஒன்று தான் அவருக்கு. அவர் மேலே அளவில்லாத அன்பு வைங்க, அவரை மட்டும் அதிகமாக நேசிங்க, மற்றதெல்லாம் பின்னால் தன்னால் வரும். ஏன்னா நமக்கு உயிரே கொடுத்துருக்கிறாரு. யார் உங்களுக்காக உயிர் கொடுத்தா? ரத்தம் சிந்தினாரா உங்கள் கணவர்? உங்கள் மனைவி உங்களுக்காக ரத்தம் சிந்தினாங்களா? அவரை விட யார் உங்களை மேலே அன்பு காட்ட முடியும்? அவர் மேலே தான் நம்முடைய அன்பு அதிகமாக இருக்கணும். பாருங்க, அந்த குழந்தை மேலே ரொம்ப அன்பு வச்சு ஆண்டவரை விட்டாங்க. ஒரு வியாதி வந்துச்சு குழந்தைங்க, தூத்துக்குடி ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்தாங்க. பயங்கர வியாதி, டெட்டனஸ். அந்த வியாதி வந்து பிழைக்கிறது கஷ்டம். டாக்டர் சொல்லிட்டாங்க குழந்தை பிழைக்காது, இந்த வியாதி டெட்டனஸ், அது வந்த குழந்தை பிழைக்க முடியாது. இவர் சொன்னார், இல்லை இது கத்தர் கொடுத்த குழந்தை. யார் கொடுத்த குழந்தை? கத்தர் கொடுத்த குழந்தை. எவ்வளோ ஜோமனு கிடைச்ச குழந்தை, இது சாகாது. விசுவாசம், ரொம்ப விசுவாசமாக இருந்தாங்க, ஜெபிச்சுக்கிட்டே இருந்தாங்க. டாக்டர்களுக்கெல்லாம் ஆச்சரியம், இவ்வளோ விசுவாசமாக இருக்காங்களே அப்படின்னு. கிறிஸ்தவ டாக்டர்ஸ் ரொம்ப கவனிச்சாங்க. ஒரு நாள் அவங்க சொந்தக்காரங்களாம் வந்திருக்கிறாங்க, கிராமத்து ஆட்கள், இந்துக்கள். என்ன நடக்குது வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு ஊர் காத்திருக்கும்ல. உங்கள் வீட்டில் என்ன நடக்குதுனாலும் சரி, நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தால் ஊரே வேடிக்கை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆயத்தமாக இருப்பாங்க. ஆமாம், எல்லாம் அதுக்காகவே காத்திருப்பாங்க. இல்லை, எங்கள் அனுபவம், எங்கள் வீட்டில் ஏதாவது ஒன்று நடந்தால், நான் மட்டும்தான் எங்கள் குடும்பத்தில் இந்துவாக இருந்து ரட்சிக்கப்பட்டேன். என் தலையில் தான் அப்படி. இவன் கிறிஸ்தவனாக போனான்ல, இவன் தெருவா பிரசங்கம் பண்ணாலும் அதான் அப்படி நடக்குது. எல்லாமே என் தலையில் தான் விழும். அப்படி தான் காத்திருப்பாங்க ஊர் மக்கள். ரொம்ப அன்பாக இருக்கிற மாதிரி வருவாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே வேறு எண்ணத்தோடு வருவாங்க. ஒரு நாள் டாக்டர் உள்ளே கூப்பிட்டார், இந்த சகோதரனை உள்ளே போனார், குழந்தைகிட்ட கூட்டிகிட்டு போனார். நீங்கள் ரொம்ப ஜெபம் பண்ணுறீங்க, ஆண்டவர் மேலே விசுவாசமாக இருந்தீங்க, நான் எவ்வளோ பிரயாசப்பட்டேன், குழந்தைய காப்பாற்ற முடியல, குழந்தை இறந்து போச்சுன்ட்டாங்க. இவருக்கு எப்படி இருக்கு? வெளியில் மனைவி சொந்தக்காரங்கெல்லாம் காத்திருக்கிறாங்க, குழந்தையுடைய பிணம் கிடக்குது, வெளியில் எப்படி போகிறது, எப்படி ஃபேஸ் பண்ணுவார்? இவ்வளோ ஜெபம் பண்ணோமே, இவ்வளோ விசுவாசித்தோமே, கர்த்தர் செய்வான்னு சவால்லாம் விட்டோமே. அப்படி கண்ணில் கண்ணீர் வடிந்தார். ஒரு துக்கம். ஒரே குழந்தை, 5-6 வருஷம் வளர்த்துட்டோம், வேற குழந்தை இல்லை, இறந்துட்டு. அந்த குழந்தை அப்படி கையில் தூக்கினார், வானத்துக்கு நேர உயர்த்தி சொன்னார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவரை முறுமுறுக்கவே இல்லை, ஆண்டவரை கேள்வி கேட்கவே இல்லை, ஒரே குழந்தை கொடுத்து எடுத்துக்கிட்டே ஆண்டவரை சொல்லவே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தன் பிள்ளையை விட ஆண்டவரை நேசித்தார். ஊரே பரிகாசம் பண்ணிச்சு, ஊரே கேவலமாக பேசி, என்ன ஏசு ஏசு நீ ஓடினியே, குழந்தை தந்தார் குழந்தை தந்தார், நீ சாட்சியெல்லாம் சொன்னியே, இப்போ என்னாச்சு உங்க ஏசு? ஊரே பரிகாசம் பண்ணிச்சு, பதிலே சொல்லலை. ஆண்டவரை துதித்து கொண்டே இருந்தார். பரலோகத்தில் தேவன் கவனித்து கொண்டே இருந்தார். சில நாட்கள் கழிந்தது, கர்த்தர் மறுபடியும் அவளை ஆசீர்வதித்தார். ஒன்றுக்கு பல குழந்தைகளை கொடுத்து அதே ஊரில் ஆசீர்வதித்து நிறுத்தி விட்டார். அல்லேலூயா. அவருடைய அன்பு சோதிக்கப்பட்டது. யார் மேல அன்பு அதிகமாக வச்சிருக்கிறீங்க? இயேசு மேல அன்பு வச்சிருக்கீங்களா? சொத்துக்கள் மேல வச்சிருக்கிறீங்களா? பிள்ளைகள் மேல வச்சிருக்கிறீங்களா? யார் மேல அவருடைய அன்பு இருக்கிறது? அது சோதிக்கப்படும். யோபு சோதிக்கப்பட்டார். அவர் சோதித்தருகிறது. நம்முடைய கீழ்ப்படிதலை சோதிப்பார். ஆண்டவர் மேல நம்ம வச்சிருக்கிற அன்பை சோதிப்பார். நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும்.
அழிந்து போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படும். அதை பார்க்கலாம் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு கிறிஸ்து இயேசு வெளிப்படும் போது உங்களுக்கு மகிமை வெளிப்படும் என்று யாக்கோபிலே வாசிக்கிறோம். நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும். அவர் சோதிக்கிற தேவன். சொல்லுங்க, அவர் சோதிக்கிற தேவன். அல்லேலூயா. நீ வேகமா 2 காரியம் சொல்லி முடித்து விடுகிறேன். 4வது, அவர் எப்படிப்பட்ட தேவன்? யோபின் தேவன் எப்படிப்பட்டவர்? யோபு 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யோபு 42:2. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்த ஒன்றும் தடைபடாது. அல்லேலூயா. யோபின் தேவன் எப்படிப்பட்டவர்? சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ள தேவன். சொல்லுங்க, சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ள தேவன். சுருக்கமா சொல்லுங்க, வல்லமை உள்ள தேவன். வல்லமை உள்ள தேவன். நம்முடைய தேவன் வல்லமை உள்ள தேவன். எதையும் செய்ய அவருக்கு வல்லமை உண்டு. உங்களுக்கு முன்னால கடல் பயமுறுத்துதா, கடலை பிளந்துருவார். அதற்கு வல்லமை அவருக்கு உண்டு. உங்களுக்கு முன்னால எரிகோ மதில் நிற்குதா, அந்த மதிலை விழத்தள்ளக்கூடிய வல்லமை அவருக்கு உண்டு. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்த ஒன்றும் தடைபடாது. தடைகளை மாற்றுகிற தேவன். உங்க வாழ்க்கையில் இப்ப நிறைய தடைப்பட்டு போகுது. திருமணம் தடைப்பட்டு போகுது, பிஸ்னஸ் தடைப்பட்டு போகுது, வீடு கட்டுகிற காரியம் தடைப்பட்டு போயிருக்குது, பிள்ளைகளுடைய வேலை தடைப்பட்டு போயிருக்குது. இப்படி தடைகள், ஏதோ ஒரு தடை, பிஸ்னஸில், குடும்பத்தில், பிள்ளைகள் காரியத்தில், மேரேஜ் காரியத்தில், குழந்தை பெற்றெடுப்பதில், அல்லது உங்களுடைய சொத்துக்கள் காரியத்தில் தடை தடை தடை. இந்த மாதிரி தடை எனக்கு இருக்குதுன்றவங்கள கை வைத்துங்க. நிறைய இருக்குங்க பாருங்க. அதான் கர்த்தர் சொல்ல, இன்னைக்கு தடைகள் மாற போகிறது. இந்த வருஷம் முடிவதற்குள்ளாக உங்களுடைய காரியங்கள் நிறைவேற போகிறது. கர்த்தர் தடைகளை மாற்ற போகிறார். தடைகளை உடைத்தெறிய போகிறார். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், சகலத்தையும் செய்ய வல்லவர். எந்த தடையா இருந்தாலும் அதை மாற்ற அவரால் முடியும். ஆமென். அரசாங்க தடையா இருக்கலாம், கர்த்தர் மாற்றுவார். மனிதரால் உண்டாகிற தடையா இருக்கலாம், கர்த்தர் அதை மாற்றுவார். சாத்தானால் உண்டாகிற தடையா இருக்கலாம், கர்த்தர் அதை மாற்றுவார். என்ன தடையா இருக்கட்டும், திருமண காரியம் வாய்க்கும். இந்த வருஷத்துக்குள்ள பிள்ளைகளுடைய திருமண காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். இந்த வருஷத்துக்குள்ள நீங்க கர்ப்பமா இருக்கிறீங்க அப்படின்ற செய்தியை கேட்க பண்ணுவார். தடைகள் மாறும். தடைப்பட்டு இருக்கிற வீட்டு காரியம் நிறைவேறும். பிசினஸ் காரியங்கள் வாய்க்கும். எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைத்தெறிய போகிறார். யோபின் தேவன் தடைகளை மாற்ற வல்லமை உள்ள தேவன். என்னுடைய தேவன் தடைகளை மாற்ற வல்லமை உள்ள தேவன். அப்படி சொல்லணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு மாற்ற போகிறார். தடைகள்லாம் மாற போகிறாரு. தடை உண்டு பண்ணி வச்சிருக்கிற சாத்தானுக்கு இப்பவே நடுக்கம் வர ஆரம்பித்து விட்டாரு. பிசாசு ஓட அவன் ஆயத்தமாகி விட்டான். உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற சாத்தானுடைய தடைகள் இன்றைக்கு நொறுங்க போகிறது. எரிகோ மதில் நொறுங்க போகிறது. பிசாசுடைய தடைகள் விலக போகிறது. கர்த்தர் முன்னணியில நிற்கும் போது யார் தடுக்க முடியும்? Who can stop the things? கர்த்தர் உங்களுக்கு முன்னணியில நடக்கும் போது யார் அதை தடுக்க முடியும்? யார் அதை தடுக்க முடியும்? உங்களுக்காக சட்டத்தையே கர்த்தர் மாத்திருவார். சட்டத்தையே மாத்திருவாரு. அவ்வளவு பெரிய தேவன் அவர். அல்லேலூயா. ஒரு சமயம் குவைத்துக்கு ஒழித்து